ரெட் டெட் ரிடெம்ஷன் 2 ஒரு சபிக்கப்பட்ட கதை. ஏன்னா வெறும் முதல் அத்தியாயத்தை மட்டும் பார்த்துட்டு திருப்தி அளிக்கலைன்னு சொல்லி இந்த கதையை கேட்காம விட்டவங்க சில பேர். இப்படி ஒரு கதை இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறவங்க பல பேர். இப்படிப்பட்ட இந்த சாபத்தை உடைச்சு இந்த கதையை உங்களால் முழுசாக கேட்க முடியுமா? இது பெரிய புராணமோ இதிகாசமோ இல்லை. முன்னொரு காலத்தில் பசியும் பஞ்சமும் வாட்டின தருணங்களில் கூட தன்மானத்தையும் வீரத்தையும் விட்டு கொடுக்காம இருந்த ஒரு கௌபாய் கேங்கோட கதை. அந்த கேங்கோட தீவிர விசுவாசியான நம்ம கதாநாயகன் ஆர்தர் மோர்கனோட கதை. சாப்டர் 1 கால்டர். இதை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கதை நடக்கிற காலத்தில் சூழல் வாழ்வியல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த கதை நடக்கிறது 1899 19ஆம் நூற்றாண்டு அமெரிக்காவில். யூஎஸ் கவர்மெண்ட் வளர்ந்து வரக்கூடிய காலம் அது. சட்டத்துக்கு எதிராக இருக்க பல கேங்ஸை சுட்டு கொன்று சமூகத்தை சீர்படுத்திட்டு இருந்தாங்க யூஎஸ் கவர்மெண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா பல அவுட்லா கேங்ஸ் அண்ட் கவுபாய்ஸோட அழிவு காலம் ஆரம்பமாச்சு. ஆனாலும் சரியான போலீஸ் சிஸ்டம் அப்பவும் இல்லாமல் தான் இருந்தது. ஷெரீஃப் அப்படின்னு சொல்லப்படுற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காக கிரிமினலை பிடிச்சி கொடுக்குற பவுண்டி ஹண்டர்ஸ் இருப்பாங்க. இதுதான் அங்கே போலீஸ் சிஸ்டமாகவே இருந்தது. ஆனால் திடீர்னு பல அவுட்லா கேங்ஸ் அழிய காரணம் பிங்கர்டன்ஸ் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சினால தான். அந்த ஏஜென்சி சட்டத்துக்கு எதிராக இருக்க எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் கொண்டு குவிச்சாங்க. பல கேங்ஸ் அழிஞ்சுது. ஆனால் 2 கேங் மட்டும் தற்காலிகமாக தப்பிச்சிருந்தாங்க. அதில் ஒரு கேங் நம்ம கதாநாயகன் மெம்பராக இருக்கக்கூடிய வாண்டர்லிண்டா கேங். அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறையும் கொள்கையும் வச்சுட்டு ட்ரெயினையும் பேங்கையும் கொள்ளையடிச்சு வாழ்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கேங் ஓடர்ஸ்கோல் கேங். பொழுதுபோக்குக்காக மக்களை கொல்ற கருணை இல்லாத ஒரு காட்டு மிராண்டி கூட்டம். இந்த 2 கேங்குக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக ஆகாது. மேலும் இந்த 2 கேங்கை முடிச்சு கட்டணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு பிங்கர்டன்ஸ் டிடெக்டிவ் ஏஜென்சியும் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த 3 பேரும் பேலன்ஸ்டாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் பண்ணாமல், ஒருத்தர் நேரடியாக ஃபைட் எடுக்காமல். ஒரு வேளை அப்படி எதிர்த்துட்டா
விளைவுகள் படு பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு சம்பவத்துல இருந்து தான் இந்த சாப்டரே ஆரம்பிக்குது. பிளாக் வாட்டர் அப்படின்ற ஒரு பெரிய ஏரிக்கிட்ட கொள்ளையடிக்க நம்ம வாண்டர்லேண்டா கேங் போக அங்க எதிர்பாராத விதமா பிங்கர்டன்ஸ் டிடெக்டிவ்ஸும் எதிர் கேங்கான ஆர்டர் ஸ்கோலும் தாக்குறாங்க. எல்லாருக்கும் பயங்கரமான காயம். வாண்டர்லேண்டா கேங்ஸ் கொள்ளையடிச்ச பணம் போயிடுச்சு, பல உயிர்களும் போயிடுச்சு. மிச்சம் இருக்க கேங் மெம்பர்ஸாவது உயிர் தப்பணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க தப்பிச்சு போகிறாங்க. ஒரு பனி பிரதேசத்தில் மாட்டிக்கிறாங்க. அவங்க நடந்து போகிற வழியிலேயே ஒரு சில மெம்பர்ஸ் அநியாயமாக இறந்தும் போயிடுறாங்க. பசியும் பயங்கரமாக இருக்குது. அப்படி நடந்து போயிட்டு இருக்க இருப்பிடம் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேட போயிருந்த நம்ம கதாநாயகன் ஆர்த்தர் திரும்பி வராரு. ஒரு இடம் மாட்டிருக்கு, அங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லி கேங் லீடரான டச்சு கிட்ட சொல்கிறாரு. அங்கே அவங்க போய் ஓய்வெடுக்க தயாராகிறாங்க. லீடரான டச் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிறாரு, ஊக்கமளிக்கிறாரு. கஷ்டமான தருணம் தான், நம்ம நண்பர்களை இழந்து தவிக்கிறோம் தான். ஆனால் யாரும் மன உறுதியை விட்டுறாதீங்க. இழந்த உயிர்களுக்கு பதிலாக என் உயிரை கொடுக்க கூட நான் தயார். ஆனால் அது முடியாதே. நம்ம இதை விட கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், இதையும் பார்த்துக்கலாம். இந்த இருப்பிடத்தை ஒரு கேம்பாக மாற்றுவோம், அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. நானும் ஆர்த்தரும் ஃபுட்டும் சப்ளைஸும் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடிட்டு வரோம் அப்படின்னு லீடரான டச் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ லீடர் டச்சும் நம்ம ஹீரோ ஆர்த்தரும் பனியில் போக ஏற்கனவே சப்ளைஸ் தேடி போன கேங் மெம்பர்ஸான மைக்கா அண்ட் ஜான் இவங்க 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க, அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தூரத்தில் ஒரு குதிரையில் ஒரு உருவம் அவங்கள நோக்கி வருது, பிரகாசமான ஒரு லேம்போட. ஆர்த்தரும் டச்சும் உஷாரானாங்க. அந்த ஆசாமி கிட்ட வந்ததுன்னு தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது அது வேற யாரும் இல்லை, சப்ளைஸை தேடி போன 2 பேரில் ஒருத்தர் தான் அது, கேங் மெம்பர் மைக்கா. ஸோ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த மைக்கா சொல்கிறாரு, கிட்ட ஒரு வீடு பார்த்தேன், அந்த வீட்டில் ஆளுங்க சத்தம்லாம் கேட்குது, அங்கே நம்ம ஃபுட் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. 3 பேரும் போகிறாங்க. அங்கே லீடர் டச் முதல்ல கதவை தட்டி உள்ளே இருந்தவங்க கிட்ட பேசுகிறாரு. பக்கத்துலேயே ஒரு ஷெட்டில் நம்ம ஆர்த்தரும் மைக்காவும் ஒளிஞ்சிருந்தாங்க. ஆனால் அங்கே அவங்க எதிர்பார்க்காத ஒன்று இருந்துச்சு, மைக்கா கிட்ட ஒரு பணம். ஆர்த்தரும் மைக்காவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருந்தது. என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஆளுங்க வேற யாரும் இல்லை, அவங்க எதிர்கேங்கான ஓடர் ஸ்கோல்ஸை சேர்ந்த சிலர் தான். இதை உணர்ந்ததும் ஆர்த்தர், டச், மைக்கா 3 பேரும் வெறி பிடிச்ச மாதிரி அவங்கள சுட்டு கொள்றாங்க. பிளாக் வாட்டர் லேக்கில் இறந்த உயிர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பயங்கர ஷூட் அவுட் நடந்துச்சு. அந்த சில ஓடர் ஸ்கால் கேங் மெம்பர்ஸும் இறந்துட்டாங்க. அப்புறமா அங்கே இருந்த ஒரு குதிரையை எடுத்துக்கிறாரு. அப்போ திடீர்னு அங்கே இருந்து வீட்டுக்குள்ளே ஒரு கூச்சல் சத்தம் கேட்குது. ஆர்த்தருக்கும் லீடர் டச்சுக்கும் ஒரு பெண்ணோட அலறல். அவங்க ஓடி போய் பார்க்க வீட்டுக்குள்ள மைக்காவை பார்த்து ஒரு பெண் பயந்து அலறிக்கிட்டு இருந்தாங்க, கையில் கத்தியோட. ஆர்த்தரும் டச்சும் அவங்கள சாந்தப்படுத்தி கையில் இருந்த கத்தியை மெதுவாக வாங்குறாங்க. மேலும் உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தரோம், எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு தயங்கினாங்க. அப்போ ஆர்த்தர் சொல்கிறாரு, நாங்கள் கெட்டவங்க தான், ஆனால் இப்போ வந்தாங்களே ஓடர் ஸ்கால்வியன், நாங்கள் அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த பெண் அவங்களோட வர சம்மதிக்கிறாங்க. அப்போது அந்த வீட்டில் பற்றின ஒரு சின்ன தீனால் வீடே பற்றி எரிஞ்சுது. அந்த பெண் யார் என்னன்னு நம்ம டச் விசாரிக்க அவங்க சொல்கிறாங்க, என் பேர் சாடி ஆட்லர். அந்த ஓடர் ஸ்கால் கேங் என் கணவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க. பயம் இருந்தாலும் சாடி கண்ணில் தன்னோட கணவனை கொன்னவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு கண்ணில் ஒரு தீ ஜுவாலை எரிஞ்சுது. அது பின்னாடி எரிஞ்ச நெருப்பை விட பிரகாசமாக இருந்துச்சு. சீக்கிரமாகவே அவங்க 4 பேரும் கேங்கோட புது கேம்புக்கு போகிறாங்க. சாடியையும் அவங்களில் ஒருத்தங்களாகவே பார்த்துக்கிறாங்க, அடைக்கலமும் தராங்க. அதுக்கு அடுத்த நாள் விடிஞ்சதும் அந்த கேங்கில் இருக்க இன்னொரு பெண்ணான அபெகெயில் நம்ம ஆர்த்தர் கிட்ட வந்து, என் கணவர் இன்னும் திரும்பி வரல, பல நாள் ஆச்சு அவர் போய், நீங்கள் என்னென்னு பாருங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஃபுட்டை தேடி மைக்கா ஒரு பக்கம் போனார், இப்போ வந்துட்டார். ஆனால் இன்னொரு பக்கம் போன ஜான் இன்னும் வரலை. அபெகெயிலோட கணவர் தான் ஜான். ஆர்த்தருக்கு ஜானை பற்றி பேசினதோ ஏதோ ஒரு காரணத்தினால கோபம் வருது. ஆனால் இன்னொரு கேங் மெம்பரான ஹாவியர், பரவாயில்ல நம்ம ஜான் தானே, நம்மளுக்கு ஒன்றுனா அவன் வந்திருப்பான்லன்னு சொல்லி ஆர்த்தரை வற்புறுத்தி ஜானை தேடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப நேரம் பனிப்பயணம் நடக்குது. அப்போது ஆர்த்தர் ஹாவியர் கிட்ட அந்த பிளாக் வாட்டரில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க ஹாவியர் சொல்கிறாரு, நீ இல்லாமல் போயிட்ட ஆர்த்தர், ரத்த ஆற ஓடிச்சு, எல்லா பக்கத்துலேயும் செத்து முடிஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசிகிட்டே தேட கொஞ்ச நேரத்தில் ஜானோட குதிரையை கண்டுபிடிக்கிறாங்க. அது பயங்கர காயம் உடைஞ்சு செத்து கிடந்துச்சு. பக்கத்தில் ஜானும் ஒளிஞ்சிருந்தாரு, பல காயங்களோட நடக்க முடியாமல். அவர் அப்போ சொல்லி தான் தெரிய வருது, அங்கே ஓநாய்ங்க நிறைய இருக்குது, அதனால தான் ஜானுக்கு காயமாச்சு அப்படின்றது. குதிரையும் செத்து போனதுக்கு காரணம் ஓநாய்ங்க தான். இதை கேட்ட ஹாவியர் அண்ட் ஆர்த்தர் பயந்து போகிறாங்க.
ஜானை குதிரையில் ஏற்றிக்கிட்டு கேம்புக்கு திரும்பி பயணம் செஞ்சாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா திடீர்னு ஒரு ஓநாய் கூட்டமே அவங்களுக்கு எதிராக வந்துச்சு. ஒருவேளை ஒரு ஓநாய் கிட்ட மாட்டினா கூட மரணம் நிச்சயம்தான். அப்படிப்பட்ட பலம் மிகுந்த ஓநாய்ங்க தான் அந்த பிரதேசத்தில் இருக்குங்க. அதுங்க கிட்ட ஆர்த்தர் தன்னோட ஷார்ட் கன் எடுத்து சரமாரியா சுட்டு தள்ளுறாரு. ஒரு வழியா தப்பிச்சு கேம்புக்கும் அவங்க 3 பேரும் வந்து சேர்றாங்க. ஜான்கான காயத்துக்கு மருந்து போட ஆரம்பிச்சாங்க கேங் மெம்பர்ஸ். ஜான் மனைவியான அபகேலும் ஆர்த்தருக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அப்புறம் மதிய நேரத்தில் கேங் மெம்பர்ஸ் சிலருக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. அப்போது அங்கே கேங் லீடர் டச் வராரு. வந்துட்டு நீங்கள் அடிக்க வேண்டியது ஓடர்ஸ்கால் கேங்க, அதை விட்டுட்டு நீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்களேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. மேலும் ட்ரெயின் கொள்ளை அவனுங்க நடத்த போகிறாங்களாம், ஆனால் நாம் அதை நடக்க விடக்கூடாது. அவங்க மறைவிடத்துக்கு போய் இப்போ அவனுங்களை அடித்து அவங்க கொள்ளை அடிக்கிற பிளானை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு டச். இதை கேட்ட ஆர்த்தர், ஆனால் நாம் இப்போ இருக்க நிலமையில சண்டை தேவையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டச், என்னை எதிர்த்து பேசாத ஆர்த்தர், இந்த ட்ரெயின் ஹைஜாக் பண்ணாதான் நம்ம கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டால் நம்ம கேங் அந்த ஹைஜாக் பிளானை திருட ஓடர்ஸ்கால் மறைவிடத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் டச் சொல்கிறாரு, இந்த கேங் பிரச்சனைலாம் எங்கேருந்து ஆரம்பித்தது தெரியுமா? அந்த ஓடர்ஸ்கால் கேங் தலைவன் கோம் ஓடர்ஸ்கால் சின்ன வயசில் என் லவர் ஆனபெல்ல கொன்னுட்டான், மனசாட்சியே இல்லாமல். அதுக்கு பதிலுக்கு பதில் பழிக்கு பழி அவ சகோதரனையே கொண்டுட்டானே, விட்டுருவேனா? அன்னைக்கு தொடங்கின இந்த பிரச்சனை இன்னைக்கு பிளாக் வாட்டர் மசாக்கரில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு ஆர்த்தர், நாம் இப்போவும் பழி வாங்க தான் போகிறோம், இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ரிவெஞ்ச் மிஷன் ஏன் நினைக்கிற ஆர்த்தர்? நம்ம உயிர் பிழைக்க இது தேவை, நம்ம வாழ்க்கையே அப்படிதான், இதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு லீடர் டச் சொல்கிறாரு. அப்புறமா ஓடர்ஸ்கால் மறைவிடத்துக்கு இவங்க எல்லாரும் போகிறாங்க. அந்த கேங்கோட லீடர் தப்பிச்சு குதிரையில் ஓடிட்டான். ஆனால் நம்ம கேங் பசங்க எல்லாரையும் பயங்கரமாக சுட்டு கொண்டுட்டு அங்கே இருந்த அந்த ட்ரெயின் ஹைஜாக் பிளானையும் வெடி மருந்துகளையும் எடுத்துட்டு கேம்புக்கு திரும்பி போக ஆரம்பித்தாங்க. லீடர் டச்சுக்கு செம்ம ஹாப்பி. ஓடர்ஸ்காலையே ஓட விட்டோம், நாம் எப்பவும் ஒரு படி மேலே தான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார். ஆனால் ஆர்த்தருக்கு உள்ள ஒரு பயம் இருந்துச்சு, எல்லா நாளும் இப்படியே ஒன்றும் இருந்துடாதே அப்படின்னு. அப்போது திடீர்னு தூரத்தில் ஒரு ஓடர்ஸ்கால் மெம்பரை டச் பார்த்துடுறாரு. ஆர்த்தர், அவனை உயிரோடு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்த்தரும் படுவேகமாக குதிரையில் போய் அந்த எதிர் கேங் மெம்பரை பிடிச்சு கயிறுலையே கட்டி கேம்புக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த ஓடர்ஸ்கால் மெம்பர் பேர் கிரண் அப்படின்னு நம்ம கேங் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆர்த்தரை டச் பயங்கரமாக பாராட்டிட்டு அந்த கிரணை மரத்தில் கட்டி வைக்க சொல்கிறாரு. எத்தனை நாள் ஆனாலும் சரி இவனுக்கு சாப்பாடோ தண்ணியோ கொடுக்காதீங்க, இவன் ஓடர்ஸ்கால் கேங்கை பற்றி ஏதாச்சும் உண்மையை சொல்லட்டும், அப்புறம் கட்டாவுத்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிரண், எனக்கும் ஓடர்ஸ்காலை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம கேங் அதை காதிலேயே வாங்கலை. 2 நாட்கள் இப்படியே போகுது. நம்ம கேங்கோ ட்ரெயின் ஹைஜாக் மிஷன் பிளானை பக்காவாக படித்து புரிஞ்சுக்கிட்டாங்க. கொள்ளை அடிக்கவும் கிளம்புனாங்க. தண்டவாளத்தில் ஒரு வெடிபொருளை வச்சு வெடிக்க வச்சு ட்ரெயினை நிறுத்தி கொள்ளை அடிக்கிறது தான் ஓவரால் பிளான். அதுக்காக எல்லாரும் முகத்தை மறைச்சிட்டு பில் அப்படின்ற கேங் மெம்பரை அனுப்பி எக்ஸ்ப்ளோசிவ் ஒன்றை செட் பண்ண வச்சாங்க. அவரும் செட் பண்ணிட்டாரு. எதிர்பார்த்தபடி ட்ரெயினும் வந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஏதோ காரணத்தினால வெடிக்கலை, ட்ரெயினும் போயிடுது. டச்சுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கேங் மெம்பர்ஸ் கிட்ட, அந்த ட்ரெயினை விட்டுறாதீங்க, போய் எப்படியாவது பிடிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்த்தரும் கேங் மெம்பர்ஸும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிளான் பிக்கு ஷிஃப்ட் ஆகி ட்ரெயின் மேலேயே போய் குதிக்கிறாங்க. ஆர்த்தரும் ட்ரெயின் மேலேயே ஓடி என்ஜினுக்கு போய் ட்ரெயினை நிறுத்திட்டாரு ஒரு வழியாக. அந்த ட்ரெயின் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை, ஒரு ப்ரைவேட் ராயல் ட்ரெயின். அதில் கார்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த கார்ட்ஸை நம்ம கேங் மெம்பர்ஸ் சுட்டு தள்ளுறாங்க. அதில் ஒரு கார்ட் சொல்கிறான், நீங்கள் ஆழம் தெரியாமல் காலை விடுறீங்க, இது யார் ட்ரெயின்னு தெரிஞ்சால் இதை செய்ய மாட்டீங்க, இனி இந்த ட்ரெயினோட ஓனர் உங்களை என்ன பண்ண போகிறான்னு பாருங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறான். ஆனால் நம்ம கேங் இதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் டோரை வெடிக்க வச்சு உள்ளே இருந்த பாண்ட் டாக்குமெண்ட்ஸை திருடுறாங்க பிளான் போட்டபடி. அந்த பாண்ட் டாக்குமெண்ட் ரொம்ப விலை மதிப்பானது. எந்த அளவுக்குன்னா அது மூலமாக கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம கேங் வாழ்வாதாரமே மாறும், பழைய ஃபார்முக்கு மறுபடியும் வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹெய்ஸ்ட்டை ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. பாண்ட் பேப்பரையும் விற்று பணமாக்கிட்டாங்க. சந்தோஷமாக கேம்புக்கும் திரும்பினாங்க. நாளைக்கு நாம் எல்லாரும் இந்த நரகத்தை விட்டு கிளம்ப போகிறோம். இந்த பனி பிரதேசத்தில் இருந்து இனி கஷ்டப்பட வேணாம், பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து தயார் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாரு நம்ம லீடர் டச் மற்ற எல்லா கேங் மெம்பர்ஸ் கிட்டையும். அடுத்த நாள் எல்லாரும் 2-3 குதிரை வண்டியில் அந்த இடத்த விட்டு புறப்படுறாங்க. எல்லா மெம்பர்ஸும் பல நாள் குளிருக்கு அப்புறம் ஒரு இதமான வெப்பநிலையை உணர்றாங்க.
மண் வாசனை உணர்றாங்க. பல நாள் துன்பத்துக்கு அப்புறம் இப்போ வாண்டர்லேண்டா கேங் மெம்பர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஹார்ஸ் ஓவர்லாக் அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க புது கேம்ப் போடலான்னு முடிவு பண்ணாங்க. முதல் அத்தியாயம் இதோட முடியுது. ஸோ அந்த கால்டர் அப்படின்ற குளிர் பிரதேசத்தை விட்டு பயணம் பண்ணி வந்துட்டாங்க. ஒரு பெரிய ட்ரெயின் திருட்டை செஞ்சு பணமும் சம்பாரிச்சிட்டாங்க. இந்த சாப்டரோட தொடக்கத்தில் ஆர்த்தர் கேங்கை சேர்ந்த அங்கிள் கிட்ட போகிறாரு. தூங்கிட்டு இருக்க அவரை எழுப்பி எப்பவும் போல விளையாட்டாக திட்டிட்டு குதிரை வேகனில் ஏற சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அவங்க புது கேம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர அதுக்கு வேலண்டைன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக முடிவு செய்கிறாங்க. அண்ட் அவங்க போகிற அந்த டைமில் கேங்கில் இருக்க 3 பெண்கள் நாங்களும் கூட வரோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் போகிறாங்க. அங்கே வேலண்டைனில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு இடம் போகிறாங்க. ஆர்த்தர் ஷாப்பிங் முடித்து ஸ்டோர் விட்டு வெளியே வர கூட வந்த கேங்கை சேர்ந்த ஒரு பொண்ணு, நான் ஒரு இடத்துல ஒட்டு கேட்டேன், ஒரு ட்ரெயின் முழுக்க பணக்கார டிராவலர்ஸ் வர போகிறாங்க, அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சா நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ட்ரெயின் ஹீஸ்டா, சரி பண்ணிடலான்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. மற்ற 2 பொண்ணுங்க கூட வந்தாங்களே எங்கன்னு தேட கடைசியில் தான் தெரியுது 2 பேரும் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னு. ஆர்த்தர் அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வர அப்போ இன்னொரு புது பிரச்சனையை சந்திக்கிறாரு. வேலண்டைனை சேர்ந்த ஒருத்தன் ஆர்த்தரை பார்த்து, ஹே நீ அந்த பிளாக் வாட்டர் சம்பவத்தில் இருந்த தானே, நான் அங்கே உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கூச்சலிடுறான். ஆர்த்தர் கூட வந்த பொண்ணுங்க, அங்கிள் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது இது ஆர்த்தர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் புரியலன்னு ஆர்த்தர் சொல்லிட்டு அந்த பிளாக் வாட்டரில் உன்னை பார்த்தான்னு சொன்னவன் கிட்ட ஆர்த்தர் போக அவன் பயந்து போய் குதிரையில் தப்பிக்கிறான். ஆர்த்தர் அங்கிள் கிட்ட சொல்கிறாரு, எல்லாரும் போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு. அங்கிளும் கேர்ள்ஸும் கேம்புக்கு குதிரை வண்டியில் போக ஆர்த்தர் அங்கே இருந்த ஏதோ ஒரு குதிரையில் படுவேகமாக போய் துரத்துறாரு அந்த ஆளை. ஒரு வழியாக அவனை பிடிச்சிடுறாரு. உயரத்தில் உயிருக்கு போராடுற மாதிரி ஒரு தருணத்தில் அங்கே அவனை காப்பாற்றவும் செய்கிறாரு. அந்த ஆளும் ரொம்ப நன்றி, என் பேர் ஜிம்மி, நீங்கள் ரொம்ப நல்லவர், பிளாக் வாட்டரில் உங்களை மாதிரி வேற ஒருத்தனை தான் நான் பார்த்துருப்பேன்னு சொல்ல அதுக்கு ஆர்த்தர் சொல்கிறாரு, ஜிம்மி நான் ரொம்ப நல்லவெல்லாம் இல்லை, இன்ஃபேக்ட் நான் அந்த பிளாக் வாட்டரில் தான் இருந்தேன், பல பேர்த்த கொடூரமாக கொன்னேன், இந்த உண்மை தெரிஞ்ச உன்னையும் இப்போ ஏன் கொல்லக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜிம்மி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை நான் பார்த்ததே இல்லை, ஆளை விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டாரு. ஆர்த்தரும் தோளில் தட்டி, சரி ஜிம்மி, நோ ப்ராப்ளம், ஜிம்மி ப்ரூக்ஸ் தான் உன் பேர், ஞாபகம் வச்சுப்பேன் எப்போவும், எனக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மி, நான் உங்களை மறந்துட்டேன், எனக்கு மெமரி பவரே இல்லை, ஆளை விடுங்கன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ ஆஃப்டர் ஆல் ஆர்த்தர் மோர்கன் பிளாக் வாட்டரில் அந்த சம்பவம் நடக்கும்போது யாருக்கும் தெரியாமல் அங்கே தான் இருந்திருக்காரு. ஸோ அடுத்த நாள் ஆர்த்தர் வேலண்டைன் நகரத்தை சேர்ந்த சலோனுக்கு போக அங்கே நம்ம கேங் மெம்பர்ஸ்க்கும் வேறு சிலருக்கும் ஒரு தகராறு ஏற்பட சண்டையில் முடியுது. டாமி அப்படின்ற ஒரு ரவுடி எல்லாத்தையும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தான். அவனை ஆர்த்தர் திருப்பி அடிக்க சண்டை பயங்கரமாக போகுது. ஸ்ட்ரீட் வரைக்கும் போய் சேத்துல மாற்றி சண்டை போடுறாங்க. கடைசியில் ஆர்த்தர் அந்த டாமியை வீழ்த்தி வெறி பிடிச்ச மாதிரி முகத்திலேயே குத்துனதை வேலண்டைன் நகரம் என்றைக்குமே மறக்காது. அந்த சண்டை ஒரு கொலையாக மாறாமல் இருக்க காரணம் தாமஸ் அப்படின்ற ஒருத்தன். ஆர்த்தர் கிட்ட அன்னைக்கு கெஞ்சி கேட்டு சண்டையை தடுத்தனால தான் அன்னைக்கு டாமி உயிர் பிழைச்சான். இந்த தாமஸ் கதாபாத்திரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கதையில் ஒரு பயங்கரமான பங்கு இருக்குது இவனுக்கு. எனிவேஸ் அந்த சண்டைனால வேலண்டைனில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாரு ஆர்த்தர். எல்லாரும் ஆர்த்தரை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சேர்த்து வச்ச கொஞ்சம் காசை வச்சு ஆர்த்தர் தனக்கு ஒரு குதிரை வாங்குறாரு. வாங்கிட்டு கேங் மெம்பரான ஹோசேயா கூட ஒரு கரடியை வேட்டையாட போகிறாரு. அந்த பயணம் ரொம்ப நேரம் நீடிச்சது. கேம்ப் ஃபயர் போட்டு சமைச்சு பழைய கதைகளை பேசி அன்னைக்கு இரவு முடிஞ்சுது. அடுத்த நாள் கரடியை வேட்டையாட பொறி வச்சாங்க. அந்த ட்ராப்பை செட் பண்ணுற நேரத்திலேயே கரடி அவங்க முன்னாடி வந்துடுது. ஹோசேயா பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் ஆர்த்தர் தன்னோட ரிவால்வரை எடுத்து கரடி தலையிலேயே சுடுறாரு. ஆனால் அப்பவும் அது சாகலை, தப்பிச்சு மட்டும் போயிடுச்சு. அப்புறம் ஆர்த்தர் ஹோசேயா கிட்ட போய், நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர், எனக்கு என்ன, நான் தான் ஓடி ஒளிஞ்சிட்டேனே, அது ஒன்றும் இல்லை ஆர்த்தர், வயசு ஆக ஆக கோழையாக மாறிட்டு வரேன், ஒரு காலத்தில் இருந்த ஹோசேயாவை நீ பார்த்துருக்கணும், அப்போல்லாம் இப்படி பயந்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு
நான் கேம்புக்கே போயிடுறேன், நீயும் வரையான்னு ஒரு வருத்தத்தோடு கேட்குறாரு. ஆர்த்தரும் கூட வரான்னு சொல்லி சம்மதிக்கிறாரு. அப்புறம் சில நாட்களாக கேங்கில் வட்டிக்கு வாங்கினவங்க கிட்ட பணம் வசூல் பண்ணுற வேலையில் ஆர்த்தர் இறங்குறாரு. பலர்கிட்ட இருந்து காசு வாங்குறாரு. ஆனால் கடைசியில் ஒரு ஏழை விவசாயி கிட்ட மட்டும் காசு வாங்க முடியல. அந்த விவசாயி தான் ஏற்கனவே சொன்ன அந்த தாமஸ் கேரக்டர். அவர்கிட்ட காசு இல்லைன்னு தெரிய வருது ஆர்த்தருக்கு. அடிச்சும் கேட்டு பார்க்குறாரு, ஆனால் அவர் தரல. இரும்பிக்கிட்டு மட்டும்தான் இருந்தார். ஆர்த்தரும் கோவத்தில் வேற வழி இல்லாமல் கேம்புக்கே திரும்பிட்டாரு. அங்கே கேம்பில் பார்த்தா போன சாப்டரில் பிடிச்சி வச்ச கிரணை டார்ச்சர் பண்ணிடுவோன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க கேங் மெம்பர்ஸ். பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பு கம்பியை பயன்படுத்தி மிரட்டுறாங்க. ஓடர்ஸ்கால் கேங் லீடரோட ஹைட் அவுட்டை சொல்ல சொல்லி இப்படி மிரட்டுறாங்க. கிரணும் எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே அவங்க இருக்கலாம்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் நம்ம வாண்டர்லேண்டா கேங் கிரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவன் சொன்ன அந்த ஹைட் அவுட்டுக்கு போகிறாங்க. அங்கே எதிர்பார்த்தபடியே ஓடர்ஸ்கால் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்கள சரம் மாதிரியாக சுட்டுட்டு அவங்க சேர்த்து வச்ச பணத்தை எடுக்க ஆர்த்தர் போனார். திடீர்னு அங்கே மறைஞ்சிருந்த ஓடர்ஸ்கால் ஒருத்தன் ஆர்த்தரை கொல்ல முயற்சி பண்ணுறான். இதோட தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினச்ச ஆர்த்தருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கிரண் பின்னாடி இருந்து அந்த ஓடர்ஸ்காலை சுட்டு ஆர்த்தர் உயிரையே காப்பாற்றிருக்கான். அப்படி காப்பாற்றிட்டு இப்போவாச்சும் என்ன நம்புறீங்களா? நான் அவங்க ஆளாக தான் இருந்தேன், ஆனால் பல நாள் முன்னாடியே நான் ஓடர்ஸ்கால் விட்டு வெளியே வந்துட்டேன். உங்கள் கேங்கை சில நாட்களாக பார்த்ததில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் அவங்கள விட நல்லவங்க தான். ஸோ என்னையும் உங்கள் கேங்கோட சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு தேவை. ஓடர்ஸ்காலை நான் எதிர்த்துருக்கேன் உங்கள் கூட சேர்ந்து. ஸோ இனி என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆர்த்தரும் காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கிரணையும் கேங்கில் ஒருத்தனாக ஏற்றுக்கிறாரு. அங்கே ஓடர்ஸ்காலோட லீடர் இல்லை, ஆனால் அவங்களோட பணம் இருந்ததால் அந்த பணம் மட்டும் எடுத்துகிட்டு கேம்புக்கு திரும்புகிறாங்க நம்ம கேங். அடுத்த நாள் கேம்பில் டச்சும் ஆர்த்தரும் பேசிகிட்டு இருக்க கேங்கோட யங்கஸ்ட் மெம்பரான லென்னி பதட்டத்தோடு ஓடி வந்து நம்ம கேங் மெம்பர் மைக்காவை மர்டர் கேஸில் ஷெரிஃப் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். ஸ்ட்ராபெரி அப்படின்ற நகரத்தில் இருக்க ஒரு ஜெயிலில் தான் இருக்காரு, என் கூடவே தான் இருந்தார். அரெஸ்ட் ஆகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு லென்னி சொல்ல ஆர்த்தர் லென்னியை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்து பயத்தை போக்கிட்டு மைக்காவை ஜெயிலிருந்து காப்பாற்ற கிளம்புறாரு. ஆனால் ஆர்த்தருக்கு மைக்காவை சுத்தமாக பிடிக்காது. மைக்கா ஜெயிலையே கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் தன்னோட லீடர் டச் மைக்காவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தைக்காக ஆர்த்தர் கிளம்புனாரு ஸ்ட்ராபெரி நகரத்துக்கு. அன்னைக்கு ஒரு வேளை ஆர்த்தர் போகாமல் இருந்திருந்தா பல பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும் இன்னைக்கு. ஸோ அன்னைக்கு ஸ்ட்ராபெரியில் ஜெயிலில் மைக்காவை சந்தித்த ஆர்த்தர் தன்னோட உடல் பலத்தை வச்சும் தந்திரமான யுத்தியை வச்சும் மைக்கா இருந்த செல்லையே உடைக்கிறாரு. மைக்காவையும் காப்பாத்துறாரு. அப்போ மைக்கா ஆர்த்தர் கிட்ட உன் ரிவால்வரை கொடுன்னு கேட்குறாரு. ஆர்த்தரும் கொடுக்க மைக்கா கூட இருந்த ஒரு செல்மேட்டையே கொல்றாரு. ஆர்த்தர் ஷாக் ஆனாரு. அவன் ஏதோ சொல்ல வந்தானே ஏன் கொன்ன அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஒரு ஓடர்ஸ்கால் தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருப்பான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்த்தரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடலாம் லாமன் கிட்ட இருந்து, அதாவது போலீஸ் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மைக்கா இரு ஒரு சின்ன வேலை எனக்கு பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு மைக்கா எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் கொண்டு குமிச்சாரு. 2 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தர் மைக்காவை பயங்கரமாக திட்டுறாரு. 2 கொலை பண்ணி ஜெயிலுக்கு போன உன்னை காப்பாத்தினா ஒரு முழு டவுனையே கேதி கலங்க வச்சுட்டேன்னு சொல்லி திட்டுறாரு. மைக்கா சிரிச்சுட்டு மன்னிச்சிரு ஆர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ரைஃபிள் ஒன்று ஆர்த்தருக்கு அன்பளிப்பாக தராரு. இந்த ஒரு கொடூர சம்பவத்தினால அந்த சமயம் மேகமே இருண்டு போய் அந்த வானமே அழற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுது. ஆர்த்தர் கேம்புக்கு போய் நிம்மதியாக தூங்கலாம். இந்த நாளுக்கு இவ்வளோ அதிர்ச்சியே அதிகம், இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது ஆர்த்தருக்கு. ஒரு கடிதம். அந்த லெட்டரை அனுப்புனது மேரி, ஆர்த்தரோட முன்னாள் காதலி. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, ஆர்த்தர் கடைசியாக நம்ம சந்தித்தப்போ நான் இனி உன்னை பார்க்க வரமாட்டேன், வேற கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலை. ஏதேதோ சிக்கலாயிடுச்சு வாழ்க்கையில். இப்போ நான் இந்த வேலண்டைன் நகரத்தில் தான் இருக்கேன், நீயும் இங்கே தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தா எனக்காக கொஞ்ச நேரம் என்னை வந்து பாரு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு அந்த லெட்டரில். ஆர்த்தரும் அதை படிச்சுட்டு பழைய நாட்கள்லாம் நினச்சிட்டு தூங்குறாரு. அடுத்த நாள் விடியுது. கேம்பில் ஜான் மனைவியான அபிகெயில் ஆர்த்தர் கிட்ட எனக்கு ஒரு உதவி செய்வியான்னு கேட்குறாங்க. என் பையன் ஜாக் இங்கே தனியாக ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போறியான்னு கேட்க ஆர்த்தரும் சம்மதிக்கிறாரு. ஜாக்கை கூட்டிகிட்டு மீன் பிடிக்க போகிறாரு. ஆனால் அங்கே திடீர்னு பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸான 2 பேர் வராங்க. கார்ன்வால் அப்படின்ற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட ட்ரெயின் ஒன்றை யாரோ கொள்ளை அடிச்சிருக்காங்களாம், அவங்கள தேடி தான் நாங்கள் வந்தோன்னு ஜாலியாக பேசுகிறாங்க.
ஆக்சுவலாக அவங்க சொல்கிற அந்த ட்ரெயின் கொள்ளையை போன சாப்டரில் பண்ணதே நம்ம பாய்ஸ் தான். ஆனால் ஆர்த்தர் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க பிங்கர்டன்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, உனக்கு இது தெரியாமல் இருக்கலாம் தம்பி, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ. பிளாக் வாட்டரில் சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அங்கே உன் கேங்கை சேர்ந்த மேக் எங்கள் கையில் சிக்கிட்டான். அவனை துடிக்க நாங்கள் எங்கள் ஸ்டைலில் டார்ச்சர் பண்ணி கொண்டோம். உன்னையும் ஒரு நாள் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போகிறோம். அந்த சாவை பார்த்து பயப்படுறவன் நான் இல்லை அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. தன்னோட நண்பனை டார்ச்சர் பண்ணி கொண்டதை பற்றி தெரிஞ்சதும் கோபமும் படுறாரு. ஜாக் பக்கத்தில் இருந்ததாலேயும் வீண் வம்பு வேணாம் அப்படின்றதாலேயும் ஆர்த்தர் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் விட்டார். பிங்கர்டன்ஸும் கிளம்புனாங்க. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜாக்கை பார்த்து, மீன் பிடிக்கிறியோ, பிடி இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஆர்த்தருக்கு பயங்கர கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்தினார். திரும்ப கேம்புக்கு வேகமாக போய் டச் கிட்ட இதை சொல்கிறாரு. அதுக்கு டச், பயப்படாது, நம்ம பயம்தான் உங்களுக்கு பலம், நாம் பொறுமையாக இருக்கணும், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஆர்த்தருக்கு தன்னோட முன்னாள் காதலி மேரியோட லெட்டரே ஞாபகம் வருது. உடனே மேரி அட்ரஸ்க்கு போய் பார்க்குறாரு. ஆரம்பத்தில் ஒருத்தர் பார்த்து பேச முடியாமல் நின்னாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பிரிஞ்ச கதையை பேச ஆரம்பித்தாங்க. ஆர்த்தரும் அதை நினச்சி கோபப்பட ஆரம்பித்தார். ஆனால் மேரி, பழச விடு ஆர்த்தர், எனக்கு இப்போ ஒரு உதவி தேவை, உன்னை தவிர எனக்கு உதவ இப்போ யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உதவினா, மேரியோட தம்பி ஒரு மத போதகர்கள் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டானா, அவனை மீட்டு கூட்டிகிட்டு வரணுமா. இதுக்கு தான் ஆக்சுவலாக கூப்பிட்டாங்க ஆர்த்தரை. ஆர்த்தர் இதை கேட்டு, அதுக்கு என்ன, அவன் இஷ்டம், அவன் போகிறான் அப்படின்னு சொல்ல, இல்லை ஆர்த்தர், அவங்க ஒரு பைத்தியக்கார கூட்டம், என் தம்பி உயிருக்கே ஆபத்து அவங்க கூட இருந்தான்னு சொல்கிறாங்க மேரி, நீ சொன்னால் அவன் கேட்பான் ஆர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்தரும் சலிப்போட உதவ சம்மதிக்கிறாரு. ஆனால் மேரியோட தம்பியை போய் மீட் பண்ணி திரும்ப கூப்பிட்டா அவன் நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சு, என்னை வற்புறுத்துனீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி அவனோட தலையிலேயே ரிவால்வரை வச்சுட்டு நின்னான். அப்போ உடனே ஆர்த்தர் தன்னோட ரிவால்வரை எடுத்து துல்லியமான ஒரு குறியோட அவனோட ரிவால்வரை சுடுறாரு. அப்புறம் அவன்கிட்ட பொறுமையாக பேசி அவன் பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ணி மேரி கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. மேரியும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கே திரும்பி போகிறேன்னு ட்ரெயின் ஏறுறாங்க. அப்போ ஏறுற அந்த கடைசி நிமிஷத்தில் ஆர்த்தரை பார்த்து, ஆர்த்தர், நீ இப்போ எல்லாத்தையும் விட்டா கூட நம்ம ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே பெருமூச்சு விட்டு, நீ எங்கே இது எல்லாத்தையும் விட போகிறேன்னு சொல்லி புலம்புறாங்க. ஆர்த்தருக்கு பேச வார்த்தைகளே இல்லாமல் மௌனமாகவே இருந்தார். மேரி போன அப்புறம் தனியாக வருந்தினார். மேரி, உன் ஒருத்தினால நான் இந்த உலகத்திலேயே லக்கியஸ்ட் மேன்னு எனக்கு தோணியிருக்கு, ஒரு முட்டாளாகவும் இப்போ தோணுது. என் மனசை யாருமே எந்த பொண்ணுமே இப்படி குழப்பினதில்லை, உன்னை தவிர யாராலையும் குழப்பவும் முடியாது மேரி அப்படின்னு தனியாக ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த நாள் நம்ம கேம்புக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. ஆக்சுவலாக ஷான் அப்படின்ற ஒரு கேங் மெம்பர் பிளாக் வாட்டர் சம்பவம் நடந்ததுலேருந்தே காணும். ஆனால் இப்போ வந்த இன்ஃபர்மேஷன் படி சில பவுண்டி ஹண்டர்ஸ் கையில் ஷான் மாட்டினது தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால ஷானை நம்ம கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் காப்பாற்றி கூட்டிகிட்டும் வராங்க. பல நாளுக்கு அப்புறம் அவங்களில் ஒருத்தனான ஷான் திரும்ப வந்த சந்தோஷத்தில் கேங்கே பார்ட்டி பண்ணி கொண்டாடினாங்க. ஆனால் அந்த டைமில் ஆர்த்தர் அண்ட் ஜான் பேசிக்கிறாங்க, நம்ம கேம்பை வேறு இடத்துக்கு மாற்றி ஆகணும், அதுக்கு பணம் இன்னும் தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆர்த்தருக்கு ஞாபகம் வருது, வேலண்டைன் நகரத்துக்கு கேங் பொண்ணுங்களோட ஸ்டாக் வாங்க போனப்போ ஒரு ட்ரெயின் திருட்டு பண்ணலான்னு எங்களுக்கு ஐடியா கிடச்சிது. ஆனால் போன முறை மாதிரி ஒரு பர்சனல் ட்ரெயின் இல்லை, ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், அதுக்கான செட்டப்பையும் பிளானிங்கையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஜான் கிட்ட சொல்கிறாரு ஆர்த்தர். ஜான் அப்படியே அதை பார்த்துட்டு இருக்க அடுத்த நாள் மதிய நேரம் ஒரு ஹோட்டல் ஒன்றில் டச் அண்ட் ஆர்த்தர் சாப்பிட்டுட்டு இருக்க திடீர்னு நிறைய கவுபாய்ஸ் அங்கே வராங்க. நம்ம கேங்கை சேர்ந்த 2 மெம்பர்ஸை பகடக்காயாக பிடிச்சிட்டு டச்சையும் ஆர்த்தரையும் வெளியே வர வைக்கிறாங்க. இந்த கவுபாய்ஸ் எல்லாம் யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா, கார்ன்வால், அதாவது நம்ம கேங் ஃபஸ்ட்டு சாப்டரில் கொள்ளையடித்த ட்ரெயினோட ஓனர். அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் எல்லாம் முடிஞ்சதுன்னு கைவிட்டுறாம ஆர்த்தர் அண்ட் டச் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. டச் சின்னதாக பேசி கவனத்தை திசை திருப்ப ஆர்த்தர் அசுர வேகத்தில் தன்னோட ரிவால்வரை எடுத்து அந்த கவுபாய்ஸை முடிக்கிறாரு. ஆனால் கார்ன்வால் தன்னோட அடியாளுங்க கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு முதலையே கிளம்பியிருந்தார். ஆர்த்தர் அங்கே பயங்கரமாக சண்டை போட்டு மீஞ்சி இருந்த எல்லாத்தையும் முடிச்சு கட்டுறாரு. எல்லாம் முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, கார்ன்வால் இதோட விட்டுற மாட்டான் அப்படின்னு ஆர்த்தர் கேங் கிட்ட சொல்லிட்டு கார்ன்வாலோட அடுத்த வருகைக்காக தயாரானார். அன்னைக்கு நைட்டு இன்னொரு பெரிய ட்ரெயின் கொள்ளையும் பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதையும் இப்போ நிகழ்த்துறாங்க நம்ம பாய்ஸ். என்ன பிளான் அப்படின்னா, ஒரு பெரிய ஆயில் டேங்கர் வேகனை எடுத்து ட்ரெயின் போகிற பாதையில் நிற்க வச்சாங்க. ட்ரெயின் ஆப்ரேட்டர் இதை பார்த்ததும் நிறுத்தணும், நிற்காமல் இருந்தால் ஆயில் டேங்கரில் ட்ரெயின் இடித்து உராய்வு ஏற்பட்டு என்ஜினே வெடிக்கும்.
ஸோ ட்ரெயின் நின்னாலும் நம்ம கேங்க்கு இதனால் லாபம், நிற்கலைனாலும் அவங்க நினச்சபடி கொள்ளையடிக்க முடியும், லாபம். ஸோ இப்படி இருக்க வேகனை நிற்க வச்சுட்டு ஆர்த்தர் அந்த வேகன் மேலேயே ஏறி நிற்கிறாரு, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல். அந்த ட்ரெயினை அவன் கண்டிப்பாக நிறுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ரைஃபிளை எடுத்துகிட்டு தைரியமாக நின்னார் ஆர்த்தர். ட்ரெயினும் நின்றுது, மக்கள்கிட்ட இருந்து நிறைய கொள்ளையடிச்சிட்டு நம்ம கேங்கும் கிளம்புனாங்க. ஆர்த்தர் அன்றைக்கி அந்த வேகன் மேலே நின்னது இன்றைக்கி வரைக்கும் யாரும் மறக்கலை. அடுத்த நாள் நம்ம கேங் பிளான் பண்ண மாதிரியே அடுத்த இடத்துக்கு கேம்பை மாற்றினாங்க. ஆர்த்தருக்கு இது எந்த மாதிரி இடம்னு சரியாக தெரியாது, இங்கே மக்களை பற்றி தெரியாது, ஏன் இதுவரை நிகழ்ந்த சில மர்மங்களே பிடிபடலை. மேரி திரும்ப ஆர்த்தரோட ஒன்று சேருவாங்களா? பிங்கர்டன்ஸ் இதுவரை அமைதி காக்காங்க, ஆனால் இப்போது ஆர்த்தர் கிட்ட நேராகவே வந்து உன் நாட்களை எண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன ஆகும்? சாப்டர் 3ல் நம்ம கேங் அடுத்து எங்கே வந்திருக்காங்கன்னா ரோட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான். இந்த இடத்துல இப்போ தான் ஒரு சிவில் வாரே முடிஞ்சிருக்கு. அதனாலேயே மக்கள் ஒரு கசப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வராங்க. குறிப்பாக நார்த் அமெரிக்கா கிட்ட தோற்று போன நம்ம ரோட்ஸ் மக்களுக்காக ஒரு புரட்சி படம் கூட இருக்குது. அவங்க எல்லாரும் தோற்று போன ரோட்ஸ் போர் வீரர்கள், லெமான் ரைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி நார்த் அமெரிக்கா கூட சிவில் வார் தோற்றதால அகதிகள்னாவே இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வாண்டர்லேண்டா கேங் ரோட்ஸில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த குழப்பம் ஒரு பக்கம் இருக்க, ராட்ஸில் காலாகாலமாக 2 ராயல் ஃபேமிலி இருந்துட்டு வராங்க. ஒன்று கிரே ஃபேமிலி, இன்னொன்று பிரைத்வேட்ஸ் ஃபேமிலி. போர் முடிஞ்ச இந்த நிலையில் 2 ஃபேமிலியும் செழிப்பாகவும் இல்லை. இருந்தாலும் அந்த 2 ஃபேமிலியோட புகழும் அதிகாரமும் இன்னும் ரோட்ஸ் மக்களிடையே தலை விரிச்சு தான் ஆயிடுச்சு. 2 ஃபேமிலியும் பரம்பரை விரோதிகள் வேறு. இப்படி ஒரு பக்கம் புரட்சி வீரர்கள் லெமான் ரைடர்ஸ், மறுபக்கம் கிரே ஃபேமிலி, இன்னொரு பக்கம் பிரைத்வேட்ஸ் ஃபேமிலி. இதுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த பிளான் என்னன்னு யோசிச்சுட்டே நம்ம கேங் ரோட்ஸை சுற்றி பிரயாணம் பண்ண ஷெரிஃப் நிறைய கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறாங்க. கிட்ட போய் விசாரிக்க தான் தெரியுது அவங்க கேங்கோட ஒரு மெம்பரான ட்ரிலௌனியையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. இந்த அதிர்ச்சி போதாததுக்கு அந்த ஷெரிஃப் பற்றி கேட்க அவர் சொல்கிறாரு, கிரே ஃபேமிலியோட கரண்ட் ஆக்டிவ் லீடர் தான் நான் அப்படின்னு. இந்த கேரக்டரை நம்ம ஷெரிஃப் கிரேன்னு சொல்லலாம். இப்போ இதை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்க அரெஸ்ட் ஆகி இருந்த கிரிமினல்ஸ் லாக்கை மெதுவாக உடச்சி தப்பிச்சு போனாங்க. ஷெரிஃப் கிரே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க லீடரான டச் ஒரு டீல் பேசுகிறாரு. எங்கள் ஆள் ஆர்த்தர் அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் உங்களுக்காக பிடிச்சிட்டு வருவான், நீங்கள் அதுக்கு கைமாறா எங்கள் மெம்பர் ட்ரிலௌனியை ரிலீஸ் பண்ணுங்களேன்னு கேட்க ஷெரிஃப் கிரேவும் சம்மதிக்கிறாரு. ஆர்த்தர் ஓடுற ட்ரெயின்லேயே குதிச்சு அந்த கிரிமினல்ஸை திருப்பி கூட்டிகிட்டு வராரு. ஷெரிஃப் கிரேயும் ட்ரிலௌனியை ரிலீஸ் பண்ணுறாரு. நம்ம கேங்கும் கிரே ஃபேமிலி லீடர் கூட ஒரு நல்ல நட்பை உருவாக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா ஷெரிஃப் கிரேக்கு ஆர்த்தரை பிடிச்சு போய் நீ எங்கள் பேலஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருன்னு இன்வைட்டே பண்ணுறாரு. அடுத்த நாள் ஆர்த்தரும் அந்த கிரே ஃபேமிலி பேலஸான கலிகா ஹாலுக்கு போகிறாரு, சுற்றி பார்க்குறாரு. அங்கே ஒரு இளைஞனை சந்திக்கிறாரு. அவன் என்னன்னா ஆர்த்தர்கிட்ட உதவி ஒன்று கேட்குறான். அவன் ஆப்போசிட் ஃபேமிலியான பிரைத்வேட்ஸை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிக்கிறதாகவும் அவளுக்கு என் கடிதத்தை கொடுப்பியான்னு கேட்குறான். ஆர்த்தருக்கு தயக்கமாக இருந்தாலும் காசுக்காகவும் காதலுக்காகவும் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு தூதுப்புறாவாகவே மாறுறாரு. அதனால அவர் பிரைத்வேட் ஃபேமிலியோட பேலஸான பிரைத்வேட் மேனருக்கும் இப்போ ரகசியமாக நுழைஞ்சு விசிட் பண்ணிட்டாரு. அங்கே கேத்ரின் அப்படின்ற லேடி தான் அந்த ஃபேமிலிக்கு ஆக்டிவ் லீடராக இருந்தாங்க. அவங்களோட பசங்களை வச்சு தான் மொத்த ஊரையும் கண்ட்ரோலில் வச்சாங்க. இந்த 2 ஃபேமிலி பற்றின அரசியலெல்லாம் ஆர்த்தர் டச் கிட்ட சொல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம கேங்குக்கு தெரிய வருது. என்னன்னா 2 ஃபேமிலியும் பரம்பரையாக பல ஆண்டுகளாக சேர்த்து வச்ச தங்கமும் சொத்தும் 2 பேலஸ்லையும் தான் இருக்குது அப்படின்னு. அதை நம்ம எப்படியாச்சும் கொள்ளையடிக்கணும்னு டச் ஆர்டர் போடுறாரு. அதுக்காக நம்ம கேங் 2ஆக பிரிஞ்சு ஒரு பாதி கிரே ஃபேமிலி கூடவும் மறுபாதி பிரைத்வேட்ஸ் ஃபேமிலி கூடவும் சேர்ந்தாங்க. அவங்க கேட்குற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. குறிப்பாக 2 ஃபேமிலிக்கும் எதிராக மாற்றி வர பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க. இதெல்லாம் போதாதுன்னு போன சாப்டரில் இவங்க தங்கியிருந்த வேலண்டைனில் ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்கை அவங்க கேங்கை சேர்ந்த ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் டிஸ்ட்ராக்ஷனாக பயன்படுத்திட்டு மொத்தமாக கொள்ளையடிக்கிறாங்க. இந்த காசும் பத்தாம போன சாப்டரில் பார்த்தோம் இல்லையா, தோமஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் நம்ம கேங் கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர், அவர் நோய் வந்து இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது. அதுக்கு காசு கொடுக்காம எப்படிடா நீ சாகலான்னு சொல்லி அவரோட மனைவி கிட்ட போய் காசை மிரட்டி வாங்கிட்டாரு ஆர்த்தர். இப்படி அடுத்தவங்க கஷ்டத்தில் குளிர் காஞ்சிட்டு இருந்த நம்ம வாண்டர்லேண்டா கேங் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்துச்சு. அவங்களோட பரம எதிரியான ஓடர்ஸ்கோல் கேங் லீடர் காம் சமாதானம் பேச கூப்பிடுறான். ஆர்த்தருக்கு இது சந்தேகமாக இருந்துச்சு. டச்சும் மறுத்தாரு. என் காதலி ஆனபல்ல கொண்டவன் அவன் கூட ஒப்பந்தம் வேணான்னு சொல்கிறாரு டச். இருந்தாலும் மற்ற கேங் மெம்பர்ஸ் வற்புறுத்தினாங்க.
அதனால் ஆர்த்தரும் சம்மதிச்சுட்டு ஒரு திட்டம் ஒன்று போடுறாரு. நீங்கள் சமாதானம் பேசுங்க, நான் தூரத்தில் ஒரு ஸ்னைப்பரில் அவங்களுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது தப்பாச்சுன்னா சுட்டுறேன், இல்லை உண்மையாகவே சமாதானம் தான் பேச வந்திருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. அதன்படியே எல்லாம் செய்கிறாங்க. ஆர்டர் ஸ்குவாட் தலைவனும் வரான். டச் கிட்ட நார்மலாகவே பேசிகிட்டு இருக்கான். ஆர்த்தரும் எய்ம் வச்சுட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறப்போ ஆர்த்தரை பின்னாடி இருந்து ஆர்டர் ஸ்குவாட் கேங் ஒருத்தன் அடித்தான். அங்கே மயக்கமடைஞ்ச ஆர்த்தர் எந்திரிச்சது ஆர்டர் ஸ்குவாட் கேங்கோட கேம்பில். அந்த காட்டு மிராண்டி கூட்டம் ஆர்த்தரை பயங்கரமாக கொடுமைப்படுத்தினாங்க. ஷோல்டர்லேயே சுட்டாங்க. ஆர்டர் ஸ்குவாட் லீடர் ஆர்த்தர் கிட்ட வந்து, டச்சை பிடிக்க தான் இந்த ட்ராப் வச்சேன்னு நினச்சியா? எனக்கு உன்னை பிடிக்கணும், அதுக்கு தான் இந்த சமாதானம் பேசுகிற பேரில் ஒரு ட்ராப் வச்சேன். ஏன்னா உன்னை பிடிச்சா டச் வருவான், அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆர்த்தர் இதெல்லாம் காதில் வாங்கினாலும் அனுபவித்த சித்திரவதையில் சுயநினைவே இல்லாமல் தான் இருந்தார். இருந்தும் ரொம்ப முயற்சி பண்ணி கயிறை அறுத்து தப்பிக்கிறாரு. ஷோல்டரில் இருந்த புல்லட்டை தோண்டியே எடுத்து காயத்தில் கன் பவுடரை தூவி சூடான மெழுகால அந்த ப்ளீடிங்கே ஸ்டாப் பண்ணார். ஏதோ ஒரு அசுர தைரியத்தில் ஆர்டர் ஸ்குவாட் ஸ்டீலரை கொன்று தன்னோட குதிரையில் ஏறி படுத்துக்கிட்டார். அந்த கேம்புக்கு குதிரை கொண்டு போய் விட்டுருச்சு. அங்கே கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் இது தெரிஞ்சு ஒன்று கூடுறாங்க. ஆர்த்தர் பாதி உயிரோட பேசிகிட்டு இருந்தார். நான் அவ்வளோ சொன்னேனே, அது ட்ராப்புன்னு, துரோகம் பண்ணிட்டாங்க டச் அப்படின்னு வழியில் புலம்பினார். ஆர்த்தரை இதுவரை யாரும் அப்படி பார்த்ததில்ல. டச்சும் ரொம்ப மன்னிப்பு கேட்டார். அன்னைக்கு தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு ஆர்த்தர் நம்பினார். மரணத்தையே ஏற்றுக்க தயாரானார். ஆனால் அப்படி இருந்தும் கூட கேங்கில் எல்லாரும் ஆர்த்தருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆர்த்தரை இந்த நிலையில் பார்த்ததும் துடிச்சு போன அவங்க ஆர்த்தர் மீண்டு வர வேண்டி ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்தாங்க. சிலவங்களுக்கு அப்புறம் ஆர்த்தரும் முழுசாக குணமடைஞ்சாரு. நிறைய முடியும் தாடியுமா இருந்த அவரை கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் ஊக்கம் கொடுத்து மீட்டெடுத்தாங்க. முதல் சாப்டரில் கணவனை இழந்த சாடி ஆட்லர் கூட சேர்ந்து ஆர்த்தர் ஸ்டோருக்கு போகிறாரு ஒரு சேஞ்சுக்காக. அவங்களும் கணவனை பிரிஞ்ச வருத்தத்துல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஆர்த்தர் கூடவும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்போன்னு பார்த்து புரட்சி வீரர்கள் லெமன் ரைடர்ஸ் இவங்களை தாக்க ஆர்த்தர் தனியால சமாளிக்கணுமேனு நினைக்கும் போது சாடி கூட சேர்ந்து பயங்கரமா சுட்டு சண்டை போடுறாங்க. ஆர்த்தர் வியப்படைஞ்சாரு அவங்க ஸ்கில்ஸை பார்த்து. அடுத்த நாள் ஆர்த்தரும் நம்ம கேங் மெம்பர்ஸ் சிலரும் ஷெரிஃப் கிரேவை மீட் பண்ண போறாங்க. ஆனா அந்த இடமே எப்பவும் போல இல்லாம அமைதியா இருந்துச்சு. ஆர்த்தருக்கு இது சரியா படாமல் இருந்துச்சு. முதல்ல ஆர்டர் ஸ்குவாட் தாக்குனாங்க, அப்புறம் லெமன் ரைடர்ஸ். இப்போவும் ஆபத்து வருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு இன்னொரு மெம்பரான ஷான், அதாவது போன சாப்டரில் பவுண்டி ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து மீட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவர் பதில் சொல்கிறாரு. ஆர்த்தர் தேவையில்லாம, ஆனால் எதிர்பாராத விதமாக தூரத்தில் இருந்து யாரோ ஷானை சுட்டாங்க. நம்ம கேங்க்கு இதை நினச்சி அழவோ இதை பற்றி யோசிக்கவோ ஏன் என்ன நடந்துச்சு இப்போன்னு உணர்வோ கூட முடியல. ஏன்னா சீக்கிரம் எமோஷனுக்கு இடம் கொடுக்காம எதிர்த்து சண்டை செஞ்சாதான் மிச்சம் இருக்கிறவங்க உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் அங்கே இருந்த ஷூட்டர்ஸ் எல்லாரையும் ஆர்த்தர் அண்ட் பாய்ஸ் சுட்டு வீழ்த்துறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க எல்லாரும் கிரே ஃபேமிலி ஷெரிஃப் செட் பண்ண ஆளுங்கன்னு. நம்ம கேங் 2 ஃபேமிலிக்குள்ளேயும் நுழைஞ்சு நடத்துகிற நாடகம் வெளிவந்துருச்சுன்னு ஷெரிஃப் கிரே சொல்கிறாரு. மேலும் எங்களை நீ சுட்டுட்ட ஆர்த்தர், அந்த பிரைத்வேட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த கேத்ரனை நீ என்ன பண்ண போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்போவே ஆர்த்தர் கோவத்தோட ஷெரிஃப் கிரேவை சுட்டு கிரே ஃபேமிலியோட லெகசியவே அழிச்சிடுறாரு. ஷான் பாடியை புதைக்க சொல்லிட்டு டச் கிட்ட நடந்ததை பற்றிலாம் பேசலாம்னு வர, டச் சொல்கிறாரு ஷான் செத்தது தானே, அதை பற்றிலாம் இப்போ யோசிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆர்த்தருக்கு அதிர்ச்சி ஆகுது, என்னடா இவ்வளோதான் ரியாக்ஷன் ஆனு. ஆனால் என்னன்னு பார்த்தா ஜான் அண்ட் அபிகேலோட மகனான சின்ன பையன் ஜாக்கை அந்த பிரைத்வேட்ஸ் ஃபேமிலி கடத்திட்டாங்கன்னு தெரிய வருது. அந்த டென்ஷனில் தான் டச் இருக்காரு. நாம் பண்ண தப்புக்கு ஒன்றுமே பண்ணாத சின்ன பையனை ஏன் கடத்திருக்காங்கன்னு கோவப்பட்டு எல்லாரும் கொந்தளிச்சாங்க. பல காலங்களுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜாக்கை மீட்டெடுக்க கிளம்புறாங்க. கேங்கில் மெம்பர்ஸ் சிலர் அப்போ பேசிக்கிறாங்க, நாம் அந்த ஃபேமிலியை குறைச்சி மதிப்பிட்டோன்னு. அதை கேட்ட டச் கோவத்தோட சொல்கிறாரு, அவனுங்க தான் நம்மளை குறைச்சி மதிப்பிட்டிருக்கானுங்க, ஒவ்வொருத்தனையும் துடிக்க துடிக்க கொள்ளணும் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ கேங் மெம்பரான ஹோசையா சொல்கிறாரு, அந்த கோல்டு சொத்து எதுவுமே அவனுங்க கிட்ட இல்லை, அது வெறும் வதந்தி தான்னு சொல்கிறாரு. இதுக்காக வாடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்னு கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் வருந்தி பயங்கர வெறியோட அந்த பிரைத்வேட் மேனருக்கு போனாங்க. ஜாக்கை எங்கே தேடியும் கிடைக்கல. உச்சகட்ட கோவத்தை அடைஞ்ச டச் கேங் கிட்ட பாரபட்சமே பார்க்காம எல்லாரையும் கொண்டு குவிங்கன்னு சொல்கிறாரு. பண திமிரையும் உயர்ந்த குடும்பம் அப்படின்ற அதிகார திமிரையும் வெறும் ரத்தமும் சதையுமா மட்டும் மாத்துற மாதிரி எல்லாரையும் சுட்டு கொண்டாங்க நம்ம கேங். அடிமை வர்க்கத்தோட எழுச்சிக்கு சான்றா அமைஞ்சது அங்கே பத்தி எரிஞ்ச அந்த பிரைத்வேட்ஸ் மாளிகை. பல பரம்பரைகளாக ராயல் ஃபேமிலி அப்படின்ற பேரில் நடந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமைஞ்சது அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம்.
அதுக்கப்புறம் கடைசியாக மாளிகைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்த லீடர் கேத்ரின் கிட்ட ஜாக் எங்கேன்னு விசாரிக்க அவ சொல்கிறா, நான் செயின்ட் டெனிஸ் நகரத்தை சேர்ந்த ஏஞ்சலோ பிராண்டே கிட்ட வித்துட்டேன்னு. இவளை என்ன பண்ணலான்னு கேங் மெம்பர்ஸ் கேட்க டச் சொல்கிறாரு, இவளை கொல்ல வேணாம் அப்படின்னு. அந்த பேலஸ் முழுக்க தரையிலேயே தரன்னு இழுத்துட்டு போய் பத்து எரிஞ்சுக்கிட்டு இருந்த பேலஸ் முன்னாடி விடுறாரு. இவ மகன்களை கொண்டுட்டோம், இவ பேலஸை அழிச்சிட்டோம், கொஞ்ச நாளில் சாக போகிற இவளை கொல்லாமல் இந்த வழியிலையும் அவமானத்துலேயும் அவள் சாகணும், நம்ம குழந்தை மேலே கை வச்சது தப்புன்னு அவள் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் எல்லாரும் அந்த இடத்த விட்டே கிளம்புனாங்க. அடுத்த நாள் ஜாக்கோட அப்பாவான ஜான் ரொம்ப வருத்தப்படுறாரு பையனை நினச்சி. அப்போது ஆர்த்தர் சொல்கிறாரு, அந்த சின்ன பையனை கண்டிப்பாக கொல்ல மாட்டாங்க, அவனை கொல்றது அவங்க நோக்கமாக இருக்காது, நம்மளை பயமுறுத்த தான் பார்க்குறான் அந்த செயின்ட் டெனிஸை சேர்ந்த ஆஞ்சலோ பிராண்டே, எப்படியும் மீட்டர்லான்னு வாக்கும் தராரு ஆர்த்தர். அப்போது பிங்கர்டன்ஸ் டிடெக்டிவ் அவங்க கேம்புக்கு வராங்க எதிர்பார்க்காத விதமாக. டச், நீ இப்போ எங்கள் கூட அரெஸ்ட் ஆகி வந்துரு, உன்னை மட்டும் கொண்டுடுறேன், மற்ற எல்லாருக்கும் நான் உயிர் பிச்சை தரேன், போய் வேற யோக்கியமான பொழப்பா பழச்சிக்கோங்கன்னு சொல்கிறாரு அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட். அதுக்கு டச்சும் சிரிச்சுட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சரணடைகிறாரு. அப்போது கேங்கில் இருந்த ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கன்ஸ் எடுத்து எங்கள் டச்சை தொட்டு பாடுறா பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஏஜென்ட், பெரிய தப்பு பண்ணுறீங்க, உங்கள் நல்லதுக்காக தான் சொன்னேன், எழுதி வச்சுக்கோங்க, இனி நான் அடுத்து இங்கே வரும்போது 50 பேரோட வருவேன், ஒரு உசுறு மிச்சம் இருக்காதுன்னு கோவத்தோட சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் டச் சொல்கிறாரு, நாம் இங்கே இருந்து கிளம்பி ஆகணும், செயின்ட் டெனிஸ்க்கு போய் ஜாக்கை தேடி கண்டுபிடிக்கணும், ஸோ அங்கே ஒரு ஹைட் அவுட் கண்டுபிடி ஆர்த்தர்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆர்த்தர் சொல்கிறாரு, சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு. என்னென்னா, மிஞ்சி இருந்த சில புரட்சி வீரர்களான லெமாயின் ரைடர்ஸை தீர்த்து கட்டுறது தான். மக்களுக்கு இடையூறாக இருக்க அவங்கள சுட்டு தள்ளுறாரு ஆர்த்தர். அவங்க மறைவிடத்துக்கே போய் அந்த இயக்கத்தோட தலைவனை ஆர்த்தர் கொல்றதுக்கு முன்னாடியே ஈகோனால அவனே சுட்டு செத்துறான். ரோட்ஸ் நகரத்தில் லெமாயின் ரைடர்ஸ் 2 ஃபேமிலி எல்லாமே அழிச்சிட்டாங்க. அப்புறமா நம்ம கேங்கை செயின்ட் டெனிஸ்க்கு ஆர்த்தர் கூட்டிகிட்டு வராரு. கேம்புக்கு பதிலாக ஒரு பாழடைஞ்ச வீடு ஒன்றில் தங்குறாங்க எல்லாரும். ஆர்த்தரும் டச்சும் செயின்ட் டெனிஸை சுற்றி பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் ஃபேக்ட்ரியாகவும் புகையாகவும் இருந்துச்சு. மக்கள் கூட்டம் நிறையவே இருந்துச்சு. ஷெரீஃபும் நிறைய பேர் இருந்தாங்க. நகரமயமாயிட்டு இருக்க இந்த அமெரிக்காவை அவங்க வெறுத்தாங்க. பழைய நிம்மதியான கண்ட்ரி சைட் வாழ்க்கை கிடச்சிடாதான்னு இயங்குனாங்க. சுதந்திர தாகமும் ஏற்பட்டது. இதோட இந்த சாப்டரும் முடியுது. ஜானோட மகனான ஜாக்கை கடத்தி வச்சிருக்கிறது ஏஞ்சலோ பிராண்டேன்னு நம்ம கேங்க்கு தெரிஞ்சதே தவிர அவன் யாருன்னோ அவனோட செல்வாக்கு என்னன்னோ தெரியல. செயின்ட் டெனிஸ் நகரம் முழுக்க ஆர்த்தர் சுற்றி ஏஞ்சலோ பிராண்டே பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணார். யார்கிட்டயோ விசாரிச்சோம், யாரும் எதுவும் பெருசாக சொல்லலை. ஆனால் அப்போது ஒரு சின்ன பையன் ஆர்த்தர்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு ஓடினான். அவனை ரொம்ப தூரம் துரத்தி ஒரு வழியாக பிடிச்ச அப்புறம் அவன்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது ஆஞ்சலோ பிராண்டே தான் நகரத்தோட பெரிய கிரைம் லார்ட்னு. அவனோட மேன்ஷன் எங்கே இருக்குன்னு ஆர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினார். போகிற வழியில தான் இந்த சிவிலைஸான நகரத்தோட வாழ்க்கை எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு உணர்றாரு. காட்டுலையும் மேட்டிலையும் குதிரையில் சுற்றி தெரிஞ்ச அந்த நாட்களை நினச்சி வருந்தினார். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட லாமன் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நிலைமை இருந்துச்சு. இப்படி இருக்க ஆர்த்தர் டச் கிட்டையும் ஜாக்கோட அப்பாவான ஜான் கிட்டையும் ஆஞ்சலோ பிராண்டேவோட மேன்ஷனை பற்றி சொல்ல அவங்க அங்கே போனாங்க. அங்கே ஏஞ்சலோ பிராண்டே டச்சையும் கேங்கையும் கேவலமாக நடத்தினான். இதை உணர்ந்து டச் கோவம் அடைஞ்ச உடனே பிராண்டே சமாதானமாகி ஜாக்கை என்கிட்ட தான் விற்றாங்க, நான் அந்த பையனை பத்திரமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் சும்மாலாம் நான் அவனை திருப்பி ஒப்படைக்க மாட்டேன், எனக்காக நீங்கள் சில வேலைகளை இறங்கி செய்ய வேண்டியிருக்கும்னு சொல்கிறான். ஆர்த்தரும் வேறு வழி இல்லாதனால வேலைகளை செஞ்சு தராரு. ஒரு வழியாக ஜாக்கையும் நம்ம கேங் திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, ஜாக்கை பிராண்டே இவ்வளோ நாளாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஜாக் திரும்ப வந்த சந்தோஷத்தில் கேங் எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனால் அங்கே ஓட்டோஸ்காலில் இருந்து இப்போ நம்ம கேங்க்கு வந்தான் இல்லையா கிரண், அவன் மட்டும் இந்த பார்ட்டியில் கலந்துக்கல ஏதோ காரணத்தினால. அடுத்த நாளே இன்னொரு பார்ட்டிக்கு நம்ம கேங் போக வேண்டி இருந்தது. ஆனால் இந்த முறை சாதாரண பார்ட்டி இல்லை, ஏஞ்சலோ பிராண்டே கொடுக்குற ட்ரீட் அது. அங்கே போகிறதுக்கே நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு நம்ம பாய்ஸ் போகிறாங்க. அந்த பார்ட்டியும் அவங்க பழக்க வழக்கங்களும் நம்ம பாய்ஸ்க்கு ரொம்ப வினோதமாகவும் கடுப்பாகவும் இருக்குது. ஆனால் அங்கே போனதுக்கு ஒன்று மட்டும் லாபம் இருந்துச்சு. ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்க உதவுற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ஆர்த்தர் கைக்கு கிடைக்குது. இதை டச் பார்த்துட்டு இது போதுமே, இது தெளிவாக பண்ணிட்டா நம்ம செட்டில் ஆயிடலான்னு சொல்கிறாரு. சீக்கிரமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழ்வோம், இந்த பிளானை நிகழ்த்திட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் தன்னோட முன்னாள் காதலி மேரி கிட்ட இருந்து ஆர்த்தருக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் வருது.
உன்னை பார்க்கணும் ஆர்த்தர் அப்படின்னு. ஆர்த்தரும் போய் பார்க்க மேரியோட அப்பா கேம்பிளிங்கில் மேரியோட நகைகளை விற்க போகிறதா மேரி சொல்கிறா. ஸோ ஆர்த்தரும் அந்த நகையை மீட்டு கொண்டு வராரு. எப்பவும் தேவைக்காக உன்னை கூப்பிடுறான்னு நினைக்காத ஆர்த்தர், எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லைன்னு மேரி சொல்கிறா. மேலும் மேரி தியேட்டருக்கும் ட்ராலிக்கும் எல்லாம் ஆர்த்தரை கூட்டிகிட்டு போனால் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. பழைய கதைகள் பேசிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தே அன்னைக்கு நாள் முடிவடையுது. பிரிய போகிற அந்த தருணத்தில் மேரி ஆர்த்தர் கிட்ட கேட்டாங்க, ஆர்த்தர் இப்போ நம்ம கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் ஆர்த்தர், நீயும் நானும் மட்டும் நாம் கண்ட கனவு வாழ்க்கையே போய் வாழலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்த்தர், எனக்கும் ஆசைதான் மேரி, ஆனால் இந்த கேங் விட்டு வர முடியாது, என்னால் பாதியில் கைவிடக்கூடாதுல்ல, என்னை நம்பி சிலர் இருக்காங்க, அதோட கடைசியாக ஒரு பெரிய பிளான் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டா நான் உன் கூடவே வந்துடுறேன்னு வாக்கு தராரு. 2 பேரும் அப்போதைக்கு பிரியறாங்க. அப்புறம் சில நாட்களாக கேங்கு இருக்க சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு சின்ன சின்ன கொள்ளையும் அடிச்சுட்டு நிம்மதியாக இருந்தார் ஆர்த்தர். ஆனால் அந்த நிம்மதி ரொம்ப நாள் நீடிக்கல. ஆர்த்தரும் டச்சும் அவங்க மறைவிடத்தில் பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள் அங்கே குதிரையில் மெதுவாக வந்துட்டு இருந்தான். அதை டச் பார்த்துட்டு என்னென்னு கூர்ந்து கவனிக்கும் போது தான் தெரிஞ்சது அது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு காட்சின்னு. கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு அந்த கலையை கையில் பிடிச்சபடி அனுப்பப்பட்டிருந்த அந்த நபர் வேற யாரும் இல்லை, ஓடர் ஸ்குவாட் கேங் விட்டு வந்து இங்கே சேர்ந்த நம்ம கிரண் தான். உடனே ஆர்த்தர் பெண்கள் எல்லாரையும் உள்ளே போக சொல்லி மற்ற பாய்ஸோட தயாராக இருந்தார். அவங்க நினச்ச மாதிரியே அங்கே அவங்கள தாக்க நிறைய பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் வேற யாரும் இல்லை, ஓடர் ஸ்குவாட் கேங் தான். கேங்கு விட்டு போயிட்டான்ற காரணத்துக்காக தான் கிரணையும் அவங்க இப்படி சித்திரவாதம் பண்ணி கொண்டாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம கேங் வருத்தத்தோடவும் கோவத்தோடவும் சுட்டு தள்ளினாங்க. அப்போ திடீர்னு ஒரு பெண் அலற சத்தம் கேட்டுச்சு. உடனே ஆர்த்தர் அங்கே போய் பார்க்க சாடி ஆட்லர் இருந்தாங்க அங்கே. அதாவது கணவனை இழந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம கேங் அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க தான் கத்துனது. அவங்களுக்கு உதவி தேவைன்னு பார்த்தா அங்கே ஆக்ரோஷமாக கத்தியால் குத்திட்டு இருந்தாங்க ஓடர் ஸ்குவாட் கேங். என்ன இருந்தாலும் கணவனை கொண்டதே அந்த கேங் தானே. ஆனால் இப்போது பயந்த சுபாவம்லாம் இல்லாமல் தைரியமாக சண்டை செஞ்சாங்க சாடி. இப்படி அங்கே வந்த எல்லாரையும் கொன்ன அப்புறம் இந்த நிகழ்வுனால கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் மன உளைச்சலுக்கே போயிட்டாங்க. டச் கிரணை புதைச்சு இறுதி சடங்குகள் செய்ய சொன்னார். கொடுமை என்னன்னா, கிரண் மேலே இப்போ நம்ம கேங் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பாசம் வந்திருந்தது. அப்படி வந்த அந்த நேரத்தில் அப்பாவியான அவனை கொடூரமாக கொண்டுட்டாங்க. இவ்வளோ கேங்கில் ஒரு பொண்ணான மேரிக்கு அவன் மேலே காதலே ஏற்பட்டது. ஆனால் அவன்கிட்ட கடைசி வரை சொல்ல முடியாமலே போயிடுச்சு. ஆர்த்தரும் பயங்கர துயரத்துக்கு ஆளானார். அவருக்குள்ள அவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்ட ஒரே கேள்வி, என் உயிரையே அவன் ஒரு தடவை காப்பாற்றினா திருப்பி அவன் உயிரை என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் டச்சோட மனைவி என் கூட நீங்கள் நேரமே செலவழிக்க மாட்டீங்கன்னு வருந்தினாங்க. ஆனால் டச் கோவப்பட்டு எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, உன் கூட நான் நேரம் செலவழிக்கணுமான்னு திட்டுறாரு. மேலும் அந்த ஏஞ்சலோ பிராண்டே எனக்கு ஒரு சின்ன கொள்ளைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கான், அதன்படி நாங்கள் கொள்ளையடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த திட்டத்துப்படியே ஆர்த்தரையும் கேங்கோட ஒரு இளைஞனான லென்னியையும் கூட்டிகிட்டு போகிறாரு. போனதுக்கு அவங்களுக்கு கிடைச்சது வெறும் $15 1/4 சென்ட் தான். ஆனால் இது பண்ண போய் அவங்க உயிரே போயிருக்கும். இப்போ தான் நம்ம கேங் உணர்றாங்க, அந்த ஏஞ்சலோ பிராண்டே அவங்கள கேவலமாக தான் பார்க்குறான். இப்படி நம்மளை அவன் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு கடைசியில் தேவையில்லாமல் தூண்டி விட்டு சாகடிக்க பார்த்துருக்கான்னு உணர்றாங்க. எல்லாத்த விட அவங்கள பாதித்தது பிராண்டே அவங்கள தரக்குறைவாக பார்க்கறது தான். கிராமத்தானுங்க கௌபாய்ஸ் அப்படின்னு அவன் கேவலப்படுத்தின நாட்கள் தான் டச்சுக்கு ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு பழி தீர்க்கணும்னு முடிவெடுக்கிறாரு. ஆர்த்தருக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஏமாந்தது உங்கள் தப்புன்னு கோவப்படுறாரு. மேலும் அவங்களுக்கு கூட வந்து உதவி செஞ்ச கேங் மெம்பர் லென்னியையும் பாராட்டுறாரு. ஆனால் என்ன இருந்தாலும் டச்சுக்கு மனசு ஆறல. அடுத்த நாள் கேங்கோட ஒரு மூத்தவரான ஹோசையா கிட்ட பேங்கை கொள்ளையடிக்கிறதா முடிவெடுத்திருக்காங்கல்ல, அந்த மெயின் பிளானை நிகழ்த்தணும், அதுக்கு முன்னாடி ஏஞ்சலோ பிராண்டேவை கொல்லணும்னு சொல்கிறாரு டச். மூத்தவர்ன்ற முறையில் ஹோசையா பழிவாங்கல்லாம் வேணான்னு சொல்கிறாரு. ஆர்த்தரும் அதுக்கு வழிமுனைய டச் சொல்கிறாரு, இது பழிவாங்கல்னு ஏன் நினைக்கிறீங்க, அவன் ஒரு பெரிய கை, அவன் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக பேங்கை கொள்ளையடிக்க முடியாது, அதுக்கு தான் சொல்கிறேன். அதோட நான் சொன்னேன்ல, இதை செஞ்சுட்டா போதும், நம்ம டஹீட்டின்னு ஒரு ஊருக்கு போய் இந்த கன்ஸ்லிங்கர் வாழ்க்கையெல்லாம் விட்டுறலான்னு மனசு மாத்துறாரு. அவங்களும் சம்மதிக்கிறாங்க. ஆக முதல் வேலையாக ஒரு பயங்கரமான திட்டம் போட்டு ஏஞ்சலோ பிராண்டேவை கடத்துறாங்க. ஒரு சின்ன படகுல கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏஞ்சலோ பிராண்டே அப்போ கோவத்தில் பயங்கரமாக திட்டி சபிச்சு டச்சை கொன்று என்னை விடுவிக்கிறவனுக்கு $1000 சொல்கிறாரு. ஆனால் அவனுக்கு நம்ம பாய்ஸை பற்றி தெரியல, யாருமே கண்டுக்க கூட இல்லை. இந்த டீல கொள்ளையடிச்சாலும் நம்ம கேங்க்கு பண மோகம் இருந்ததில்லை. சீக்கிரமே ஏஞ்சலோ பிராண்டேவை கட்டி தண்ணியில் தள்ளி விடுறாரு. சாதாரண தண்ணியில் முதலைகள் நிரம்பி கிடக்கிற ஒரு ஏரி அது.
மூச்சு இல்லாமல் செத்து போகிறதுக்கு முன்னாடியே முதலைகள் கொண்டுடும் அந்த ஏரியில். அவ்வளோ பயங்கரமான ஏரி. அடுத்த நாளே நம்ம பேங்க்கை கொள்ளையடிக்கலாம், இந்த ஊரில் எவனும் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு டச் கேங்கை கூட்டிகிட்டு கொள்ளைக்காக ஆயத்தம் பண்ணார். பேங்க்கையும் நல்லாவே கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க திட்டம் போட்டபடி. ஆனால் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. உள்ளூர்காரங்க யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு நம்பினாங்க. அது போலவே யாரும் வரல. ஆனால் பிங்கர்டன் டிடெக்டிவ் ஏஜென்சியை சேர்ந்த ஆஃபீஸர் மில்டன் அங்கே வந்தார், எதிர்பாராத விதமாக. கேங்கோட மூத்தவரும் வழிகாட்டியுமான ஹோசியாவை பகடக்காயை கூட்டிகிட்டு வராரு. நான் தான் அன்னைக்கு சரணடைய சொன்னனே டச், அன்னைக்கு சரணடைஞ்சா உன்னை மட்டும் கொல்லுவேன், இல்லைனா 50 பேரோட வந்து மொத்த பயலையும் தூக்குவேன்னு சொன்னனே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவே ஹோசியாவை சுட்டு கொள்றாரு. மரண பயத்தை முதல் முறை டச் பார்த்தாரு. பிங்கர்டன்ஸை எதிர்த்து நிற்க முயற்சி செஞ்சாலும் அவங்களால முடியல. அவங்க எண்ணிக்கையும் பலமும் பயங்கரமாக இருந்துச்சு. முதல் முறையாக நம்ம கேங் புறமுதுக காட்டி தப்பிச்சு ஓடுற நிலைமை ஏற்பட்டுது. ஆனால் அப்போவும் பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸ் விடலை. கேங்கில் ஒரு இளைஞனான லென்னியை சுட்டு கொள்றாங்க. பல கனவுகளோட வாழ வேண்டிய ஒருத்தன், அவனையும் கொண்டுட்டாங்க. பயங்கர வீழ்ச்சியை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க நம்ம வேண்டர்லிண்டா கேங். யாரோ ஒரு கருப்பாடு கேங்கில் இருக்கான்னு உறுதி செய்கிறாங்க. முதல்ல கிரண், அப்புறம் ஹோசியா, இப்போ லென்னி, இப்படி வரிசையாக இறந்துட்டு வராங்க. அதோட ஆர்த்தருக்கு சகோதரன் மாதிரியான ஒருத்தன் தான் ஜான். அவனையும் லாமன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் சும்மா நடக்காது. அதோட பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸ்க்கு இவங்க பேங்க் கொள்ளையடிக்கிறத பற்றி எப்படி தெரியும்? இப்படி கேள்விகள் ஏராளமாக வந்துச்சு. ஆனால் இப்போ யோசிக்க நேரம் இல்லைன்னு உணர்ந்து நம்ம பாய்ஸ் அந்த ஊரை விட்டே தற்காலிகமாக தப்பிக்கலான்னு முடிவு செய்கிறாங்க. ஏன்னா வீதிக்கு வீதி பிங்கர்டன்ஸ் இவங்களை தேடிட்டு இருக்காங்க. ஊர் விட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை. மேலும் கைதான ஜானோட மனைவியான அபிகெயிலுக்கும் அப்பா எங்கன்னு வெகுளித்தனமாக கேட்க போகிற சின்ன பையன் ஜாக்கும் டச் கிட்ட பதில் இல்லை. ஸோ கேங் லேடிஸ் நிலைமை என்னன்னு கூட தெரியாமல் வருத்தத்தோட ஒரு ஷிப்பில் மறைஞ்சிருந்து கடல் பயணம் செஞ்சு போகிறாங்க நம்ம கேங். ஆனால் அந்த பயணம் கூட அவங்கள காப்பாற்றலை. ஒரு பெரிய புயல் கப்பலை தாக்குது. நம்ம கேங் பாய்ஸ் எல்லாரும் லைஃப் போட் ஏறி தப்பிச்சு போகிறாங்க, ஒருத்தரை தவிர. அந்த விபத்தில் தப்பிக்க முடியாமல் போன ஒருத்தர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆர்த்தர் தான். அங்கே கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் ஆர்த்தர் கண் விழிக்கிறாரு. அவர் கரை சேர்ந்தது பக்கத்தில் இருந்த ஒரு தீவில். யாரும் சுற்றி இல்லை. அவருக்கு மனசில் தோன்ற 2 விஷயம், தாகம், பசி. ஆள் இல்லாத அந்த தீவில் நடக்க கூட தெம்பில்லாமல் தன்னந்தனியாக தத்தளிக்கிறாரு ஆர்த்தர். பயங்கர இருமல் வேற. எந்த கரைக்கு வந்திருக்கோம், எங்கே இருக்கோன்னே தெரியாமல் ஆர்த்தர் தத்தளிச்சிட்டு இருக்க அந்த தீவிலேயே கொஞ்சம் புகை போகிறத ஆர்த்தர் கவனிக்கிறாரு. அங்கே போய் பார்த்தா சில மனுஷங்க இருந்தாங்க. அந்த மனுஷங்க யாருன்னு பார்த்தா நம்ம கேங் பாய்ஸ் தான். விதியோட விளையாட்டுனால ஆர்த்தரும் நம்ம கேங்கும் ஒரே தீவில் கரை சேர்ந்துருக்காங்க. ஆனால் அங்கே அவங்க உருவாக்கின புகையை ஆர்த்தர் மட்டும் கவனிக்கல, அங்கே இருந்த ஒரு மர்ம கும்பலும் கவனிச்சாங்க. அவங்க கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் மாதிரி இருந்தாங்க. நம்ம கேங்கையும் கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அப்போ திடீர்னு எங்கிருந்தோ அந்த சோல்ஜர்ஸை யாரோ சுட்டு கொன்னாங்க. யாருன்னு பார்த்தா அந்த தீவோட பழங்குடியினர் தான். அவங்க நம்ம கேங்கை காப்பாற்றிருக்காங்க. அவங்க தங்களோட இருப்பிடத்துக்கு நம்ம கேங்கை கூட்டிகிட்டு போய் சாப்பாடும் அடைக்கலமும் கொடுத்தாங்க. மேலும் இந்த தீவை பற்றியும் விளக்குறாங்க. இந்த ஐலாண்ட் பேர் கார்மா. கியூபாவில் தான் இது அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைட் சுகர் பிளான்டேஷன் இருக்குது. அதோட ஓனரான சைமன் இந்த தீவோட வாசிகளையும் அடிமையாக்கி வச்சுருக்கான், அராஜகம் பண்ணுறான். கேட்க ஆள் இல்லை, எதிர்த்து நிற்க எங்ககிட்ட போதுமான ஆள் பலமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பழங்குடியினர். நாங்கள் இந்த இடத்த விட்டு போகணும்னு டச் உதவி கேட்க பழங்குடியினர் சொல்கிறாங்க, சைமனுக்கு உங்களை பற்றி இப்போது தகவல் போயிருக்கும். அவன் உங்களை வெளியே போக விட மாட்டான். அவனை கொன்னா மட்டும்தான் இங்கேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அதுக்கு எங்கள் போராட்டத்தில் நீங்களும் இணையுங்களேன். எங்கள் ஆளுங்களை அந்த சைமன் சிறைவாசியாகவும் வச்சுருக்கான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆர்த்தர் அண்ட் கேங் சொல்கிறாங்க, நீங்கள் உதவலைன்னா நாங்களும் அப்படி கைதியாக தான் இப்போ இருந்திருப்போம். நாங்கள் இங்கே இருந்து தப்பிக்கிறதுக்காக சைமனை கொள்கிறோமோ இல்லையோ, உங்களுக்கு உங்கள் உரிமையை மீட்டு தர சைமனை கொள்கிறோன்னு வாக்கு தராங்க. அதன்படியே பயங்கரமாக யோசித்து ஆள்பலம் இல்லாமலும் ஆயுதம் இல்லாமலும் சண்டை செய்ய துணிகிறாங்க. இந்த பிரச்சனையில் ஆர்த்தருக்கும் கேங் மெம்பர் மைக்காக்கும் பயங்கர வாக்குவாதம் வருது. உன்னெல்லாம் ஜெயிலே விட்டுருக்கணும், அன்னைக்கு உன்னை போய் காப்பாற்றினேன்னு சொல்கிறாரு ஆர்த்தர். அந்த சண்டையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் விட்டுட்டு அடிமையாக்கப்பட்ட பழங்குடியினரை மீட்டாங்க நம்ம கேங். அடக்குமுறையை கையில் எடுத்து பதவியை துஷ்பிரயோகம் பண்ண சைமனையும் அன்னைக்கு நம்ம கேங் கொண்டாங்க. இயற்கையோ கடவுளோ அன்னைக்கு நம்ம கேங்கை அங்கே வர வச்சு இப்போ பல பேரோட வாழ்க்கைக்கே அடையாளத்தை மீட்டு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கு. உடனே அங்கே இருந்த ஒரு கப்பலில் ஏறி திரும்ப செயின்ட் டெனிஸ் சிட்டிக்கே வராங்க. கேங்கோட பெண்கள் நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்க
ஆர்த்தர் ஐலாண்டில் சரியாக சாப்பிடாதனால தூங்காதனால பயங்கரமாக சோர்வாக இருந்தார். பயங்கரமாக இருமல் வேற. இருந்தாலும் டச் அவர்கிட்ட சொன்னபடி அவர் மட்டும் தனியாக கேங் மெம்பர்ஸ் இருந்த பழைய ஹைட் அவுட்டுக்கு போய் பார்க்கலான்னு போகிறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஒரு லெட்டரை கவனிக்கிறாரு. ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அங்கிளுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு கடிதம் அது. அதை ஆர்த்தர் படித்ததுமே அதில் என்ன சொல்லியிருக்கு, அதை யார் எழுதுனாங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. கேங்கோட பெண்கள் இப்போ மறைஞ்சு வாழ்கிற இடம் தான் அந்த லெட்டரில் இருக்குது, குறியீடுகளோட. அதை எழுதுனது வேற யாரும் இல்லை, நம்ம சாடி தான். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரில் கணவன் எழுந்த சாடி இப்போ பயங்கர தைரியமான ஆளாயிட்டாங்க. கேங்கோட பெண்கள் அதன் கூடவே மிச்சம் இருக்க சில மெம்பர்ஸை அவங்க தான் தலைமை தாங்கி பார்த்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம கேங் பாய்ஸ் அண்ட் ஆர்த்தர் எல்லாரும் புது மறைவிடத்துக்கு போகிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்றாங்க பழையபடி. இவங்க எல்லாரும் திரும்பி வந்த சந்தோஷத்தில் கேங் இருக்க டச் மனைவி மட்டும் எங்கேயோ போயிட்டாங்கன்னு தெரிய வருது. டச் தன்னை முன்ன மாதிரி காதலிக்கிறது இல்லைன்னு அவங்க வருந்துனதா மற்ற கேங் மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் அபிகெயில் பேச ஆரம்பிக்கிறாங்க. என் கணவன் ஜானை கைது பண்ணிட்டாங்கல்ல, மீட்டு கொண்டு வாங்களேன் அப்படின்னு. அதுக்கு டச், என்ன விளையாடுறியா, எங்களை பிங்கர்டன்ஸ் ஊரெல்லாம் தேடுறாங்க, எங்கே இருந்து அவனை காப்பாற்ற போகிறது, அப்படி போனால் அது தற்கொலை முயற்சின்னு சொல்கிறாரு. அதுக்கு அபிகெயிலும் பயங்கர கோவப்படுறாங்க. சுயநலவாதியாக இருக்காதீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இந்த பிரச்சனையில் அங்கே துரதிருஷ்டவசமாக மறுபடியும் பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸ் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இனி ஒரு கோலை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண ஆர்த்தர் அவங்க கொண்டு வந்த மெஷின் கன்னில் அவங்களையே சுட்டு அந்த இடத்தையே ரத்த ஆற மாத்துறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற ஆஃபீஸர் மில்டன் அங்கேருந்து தப்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து பிரச்சனை எல்லாம் ஓஞ்ச அப்புறம் ஜான் மனைவி அபிகெயில் ஆர்த்தர் கிட்டேயும் சாடி கிட்டேயும், உங்களை தான் நான் நம்புகிறேன், ஜானை காப்பாற்றுங்க, தூக்கில் போட போகிறதா பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு கணவன் அப்படின்றது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அவன் எனக்கு சகோதரன் மாதிரி, அவனை கைவிட மாட்டேன்னு வாக்கு தராரு. அப்புறம் டச் ஆர்த்தர் கிட்ட, நம்ம கேம்பை மாற்றணும், வேற இடம் தேடி கண்டுபிடின்னு சொல்கிறாரு. அப்படி தேடி போக ஒரு இடத்துல கொடூரமான சம்பவத்தை பார்க்குறாரு. ஒரு பிணந்தினி கூட்டம் ஒரு பொண்ணை ஒரு குகையில் கடத்தி வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றி சாந்தப்படுத்தி ஆர்த்தர் கூட்டிகிட்டு வராரு. அந்த பொண்ணை அவள் வீட்டிலே விட்டுறாரு. அவங்க அம்மா கண்ணில் கடவுளையே பார்த்தாரு ஆர்த்தர். அப்போது அந்த வீட்டு பக்கத்துலேயே இருந்து இன்னொரு பெண்ணை கவனிக்கிறாரு. யார் அப்படின்னா, செகண்ட் சாப்டரில் ஆர்த்தர் கடன் வசூலிக்க ஒருத்தர் வீட்டுக்கு போய் அடித்து பணத்தை பிடிங்கிருப்பார், அவரோட மனைவி தான் இவங்க. அப்போவே அவர் இருமிட்டு இருந்தார். இப்போது உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாராம். இதனால் வேறு வழி இல்லாமல் விபச்சாரத்துக்கு இவரோட மனைவி தள்ளப்பட்டதாக தெரிஞ்சுக்கிறாரு ஆர்த்தர். மனசுடைஞ்சு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் கேங் புது மறைவிடத்துக்கு வராங்க. எல்லா கேம்ப்லேயும் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி மெம்பர்ஸ்க்கு இருப்பிடம் போட்டு தர்றது மிஸ் கிரிம்ஷா தான். அதுபோலவே இப்போவும் அவங்க புது இடத்த தயார் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆர்த்தர் அண்ட் டச் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு அழையா விருந்தாளி வந்தாங்க. ஏய் டச், என்ன கொஞ்சமாச்சு கண்டுக்கிறியா? ஏய் மோலி, குடிச்சிருக்கிறியா? நீங்க என்ன பண்ற? நான் உன் மனைவிடா, உதவாக்குற நாயே. உனக்கு என்னாச்சு மோலி? உன்னை இவ்வளோ பெரிய ஆளாக்குனதே நான் தான். என்னை மதிக்காம இருக்கவோ காதலிக்காம இருக்கவோ நான் ஒன்றும் இவனை மாதிரியோ இல்லை இவளை மாதிரியோ வேலைக்காரனா இல்லை. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. இனி எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனி நீ யாரோ நான் யாரோ. இப்ப நீ படுற கஷ்டத்துக்கு காரணமே நான் தான். இல்ல, புரியல. ஆமாண்டா, டிடெக்டிவ்ஸ் கிட்ட சொன்னதே நான் தான். யார்கிட்ட இல்ல நீ சொன்ன? ஆபீசர் மில்டன் கிட்ட, ஏஜென்ட் ராஸ் கிட்ட, உங்க பேங்க் கொள்ளைய கூட சொல்லிட்டேன். உன்னெல்லாம் கொன்னு புதைக்கணும்டா. என்ன தைரியம் இருந்தா உன்னை எவ்வளவு உயிருக்கு உயிரா காதலிச்சிருப்பேன். குடிச்சிருக்கா? சுடுறேன். என்ன என்னடா சுட முடியலையா? பயப்படுற போல. தயவு செஞ்சு நீ அவசரப்படாது ஆர்த்தர். டச், அவன் இருந்தா பிரச்சனை தான். அவன் நம்ம விதிமுறைகளை மீறி இருக்கா. நீதான் பெரிய ஆளாச்சே, சுடுடா. டச்சோட மனைவியான மோலிக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்ச அப்புறம் ஆர்த்தர் டவுனில் குதிரையில் போயிட்டுருக்க திடீர்னு பயங்கரமாக இரும்பி கீழே விழுறாரு. ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, தம்பி ரொம்ப வருத்தமான செய்தி, உனக்கு டியூபர்குலோசிஸ் அப்படின்னு. இது கொடிய ஒரு நோயின்னு சொல்கிறாரு. குணப்படுத்திடலாம்ல அப்படின்னு ஆர்த்தர் கேட்க, இது வேற மருந்தே கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாரு டாக்டர். மேலும் மரணம் கண்டிப்பாக நிச்சயம், தெம்பா நடக்கணும்னா கூட மருந்து தேவைன்னு சொல்கிறாரு. இந்த நொடியில தான் ஆர்த்தருக்கு உலகத்தின் மீதான பார்வையே தலைகீழாக மாறுது. செகண்ட் சாப்டரில் நோயாளியாக இருந்து இரும்பிட்டு இருந்தவரை
அடித்து பணம் கேட்டு வாங்கினது, ஆர்த்தர் முகத்திலேயே அவர் இருமினது ஞாபகம் வந்தது. இதெல்லாம் விற்ற ஆர்த்தர்னு பல வருஷங்களாக சொல்லிட்டு இருந்த காதலி மேரி ஞாபகம் வந்தா. தான் தன்னோட கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்க விஷயத்த யாருக்கும் தெரிவிக்க வேணாம், இந்த சோகம் தன்னோடவே போயிடட்டும்னு ஆர்த்தர் முடிவெடுத்தாரு. ஜான் மனைவி அபிகெயிலுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே சாடியும் ஆர்த்தரும் ஜானையும் ஜெயிலில் இருந்து மீட்டு கூட்டிட்டு வந்தாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு. அப்புறம் டச் ஆர்த்தரை தனியாக கூப்பிட்டாரு பேசணும்னு சொல்லி. அப்போ அங்கே மைக்கா இருந்தான். எப்பவும் போல ஆர்த்தரை பகைச்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் எப்பவும் இல்லாமல் இந்த முறை புதுசாக, நீயும் இன்ஃபார்மர் தானே ஆர்த்தர், நீயும் தானே எங்களை மாட்டி விட்டேன்னு திட்ட ஆரம்பித்தான். மேலும் ஆர்த்தர் இரும்புறதை பார்த்து நோயாளி அப்படின்னு கூப்பிட்டு தான் பேசவே செஞ்சான். இது எல்லாத்தையும் ஆர்த்தர் பொருட்படுத்தாமல் டச் கூப்பிட்ட விஷயம் என்னன்னு கேட்க, டச் சொல்கிறாரு, நம்ம முதல்ல ஒரு ட்ரெயினை கொள்ளையடிச்சோமே, அதோட ஓனர் கான்வால் தான் பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸ்க்கு ஃபண்டு கொடுத்து கன்ஸை சப்ளை பண்ணுறான். நம்மளை பழி வாங்கிறதுக்காகவே இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனை கொல்லணும்னு சொல்கிறாரு. ஆர்த்தர் உடல் அளவுலையும் மனசளவுலையும் முடியாமல் இருந்தாலும், இனி கொலைகள் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தாலும், டச் கேட்ட ஒரு காரணத்துக்காக உதவி மட்டும் செய்ய ஒத்துக்கிறாரு. டச்சும் கான்வாலை கொலை செய்கிறாரு. முதல் சாப்டர்ல இருந்து தொல்லை கொடுத்த ஒருத்தனோட கதை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஆர்த்தர் அரசாங்கம் பழங்குடியின மக்களுக்கு எதிராக செய்கிற அநீதிகளை தட்டி கேட்க ஆரம்பித்தார். இனி துப்பாக்கியை தொட்டா நல்லதுக்காகவா தான் இருக்கணும்னு முடிவு செஞ்சார். ஒரு அசிங்கமான வாழ்க்கையை வாழ்ந்ததை நம்புறாரு. இனி பிராயச்சித்தமாக நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. திருந்துறதுக்கு கால எல்லையே இல்லை, ஒரு மனுஷன் என்னைக்கு வேணாலும் திருந்தலான்னு உணர்றாரு. இப்படியே துயரத்தோட வாழ்க்கையை வாழ ஒரு செய்தி நம்ம கேங்கை வந்து சேருது. ஓடர்ஸ்கால் கேங்கோட லீடரை தூக்கிலிட போகிறாங்க அப்படின்னு. இந்த நாளுக்காக தான் நம்ம கேங் வனவாசம் இருந்தாங்கன்னே சொல்லலாம். சட்டத்தின் கையில் பிடிபட்ட அவனை தூக்கிலிடுறத பார்க்க டச்சும் ஆர்த்தரும் போனாங்க. கூடவே சாடியும் வந்தான். என் கணவனை கொன்ன காட்டு மிராண்டி கூட்ட தலைவன் அவன் சாகிறத நான் பார்த்தாதான் என் கணவன் ஆத்மாவே சாந்தி அடையும்னு சொல்கிறாங்க சாடி. 3 பேரும் மாறு வேஷத்தில் போகிறாங்க. ஆனால் அங்கே ஓடர்ஸ்கால் லீடர் தூக்கு மேடையில் நிற்கும் போது பயம் இல்லாமல் நின்னான். அப்போதான் நம்ம கேங் தெரிஞ்சுக்கிறாங்க, தூரத்தில் ஸ்னைப்பர் வச்சிருக்கான் இவன், இந்த தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறான்னு. உடனே அதை கண்டுபிடிச்சு ஆர்த்தர் அந்த ஸ்னைப்பரை அடிச்சு போட்டுட்டு ஓடர்ஸ்கால் லீடரை பார்த்து கெத்தா கை காட்டினாரு. அவன் முகத்தில் மரண பயமும் வந்தது. சீக்கிரமே அவன் செத்தும் போனான். சாடிக்கு மனசு குளிர்ந்தது. அவளுக்கும் அவ கணவனுக்கும் நீதி கிடைச்சதா உணர்றான். நம்ம கேங்க்கு தொல்லை கொடுத்த 2வது எதிரியும் காலி. நாட்கள் இப்படியே போக ஆர்த்தர் உடல்நிலையும் குறைஞ்சிட்டே வந்துச்சு. கண்ணெல்லாம் செவந்து இரும்பிட்டே இருந்தாரு. இப்படி இருக்க ஒரு நாள் சாடி ஆர்த்தரை கூப்பிட்டு ஒரு உதவி கேட்குறாங்க. தன்னோட கணவனை கொன்னவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான்னு அவங்க சொல்றாங்க. அவனை நான் கொல்லணும், அதுக்கு உதவுறியான்னு கேட்குறாங்க. ஓடர்ஸ்கால் லீடரை கொன்னுட்டோம், இருந்தாலும் என் கணவனை கைப்பட கொன்ன அந்த அடியாலையும் கொல்லணும்னு ஆர்த்தர் கிட்ட சொல்றாங்க. ஆர்த்தரும் உதவுறாரு. அவனை சாடி வெறி பிடிச்ச மாதிரி கொள்றாங்க. அன்னைக்கு அவங்க வீடு பத்தி எரிஞ்சப்போ எடுத்த அந்த அப்பாவி பொண்ணோட சபதம் தான் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. ஆர்த்தருக்கு அழுது நன்றியும் சொல்றாங்க சாடி. என் கணவனுக்கு அப்புறம் நான் மதிக்கிற பாசம் வச்சிருக்க ஒரே ஆண் நீ தான் ஆர்த்தர்னு மனசார சொல்றாங்க. அப்புறம் ஒரு நாள் ஆர்த்தர் நகரத்தை சுத்தி நடந்தப்போ ஒரு சர்ச் சிஸ்டரை பார்த்தாரு. அவங்க ஆர்த்தர் கிட்ட என்னாச்சுப்பா, உடம்பு சரியில்லையான்னு அன்போட விசாரிக்க, மனசுல பூட்டி வைக்க முடியாம நான் செத்துட்டு இருக்கேன் சிஸ்டர், எனக்கு டியூபர்குலோசிஸ் வந்துடுச்சு அப்படின்னு உண்மையை சொல்றாரு. மேலும் கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன்னு ஒத்துக்கிறாரு. அது கூடவே இப்பதான் ஆர்த்தர் ஒரு உண்மையை அவங்க கிட்ட போட்டு உடைக்கிறாரு. எனக்கு சில வருஷங்கள் முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை, பேரு ஐசக். ஆனா கொள்ளை கும்பல் அவனையும் அவன் அம்மாவையும் கொன்னுட்டாங்க, வெறும் $10. அன்னைக்கு யோசிச்சேன் எவனுக்கும் கருணையை பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ தோணுது, அன்னைக்கு அவனுங்க பண்ணதுக்கும் நான் பண்ணிட்டு இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னு அப்படின்னு சொல்லி வருந்துறாரு ஆர்த்தர். அதுக்கு அவங்க தப்பு செய்யாத மனுஷங்களே இல்லை ஆர்த்தர்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு புது வாழ்க்கை இருக்குது, குற்ற உணர்ச்சி வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ ஆர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிஸ்டர்னு. ஆர்த்தர் மோர்கன் வாயிலிருந்து இந்த சொற்கள் இதுவரை வந்ததில்லை. மேலும் நான் என் காதலியை இழந்துட்டேன், அப்பா அம்மா சின்ன வயசுலேயே கண் முன்னாடியே இறந்துட்டாங்க, இப்போ இது இப்படியெல்லாம் புலம்புறாரு. அதுக்கு சிஸ்டர் அவரை ஆறுதல் படுத்தி, நீ ரொம்ப நல்லவன் ஆர்த்தர், நான் உன்னை பல முறை பார்த்துருக்கேன், நான் பார்த்த தருணங்கள்ல எல்லாம் நீ யாருக்கெல்லாமோ உதவி செய்வ, கள்ளங்கப்படமே இல்லாமல் சிரிப்ப, உனக்குள்ளேயே ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே பாரு, நீ அன்பு காதல் அப்படின்ற விஷயம்லாம் இந்த உலகத்தை இயக்குதுன்னு நம்பு. ஒரு குருட்டு நம்பிக்கை தான், ஆனால் அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையே அழகாக்கும். உன் வாழ்க்கை முடிய போகுதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாது, இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. மேலும் கடைசியா, தம்பி அன்பை தேடிப்போ, உன் மனசு சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க.
சிஸ்டர் சொன்னபடி செய்ய முதல் வேலையா வட்டிக்கு விட்டு ஆர்த்தரை வச்சு வசூலிச்ச அந்த கேங் மெம்பரை ஆர்த்தர் கேங்கை விட்டே வெளியே துரத்துறாரு. இனியாச்சும் நம்ம அடுத்த வயித்துல அடிச்சு சாப்பிடாம இருப்போம்னு சொல்லி. அப்புறமா கடன்காரங்களை சந்திக்க போனாரு ஆர்த்தர். அதுல ஒருத்தங்க, என்ன இன்னும் பணம் வாங்க வந்திருக்கியா, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, எங்க வயிறுல இருக்க கொஞ்சம் உணவையும் பிடுங்கி சாப்பிட போறியா அப்படின்லாம் கோவப்பட்டு அவங்க புலம்புறாங்க. அப்போ ஆர்த்தர் அவரோட சொந்த பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்து இதை கொடுக்க தான் வந்தான்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. இதே மாதிரி செகண்ட் சாப்டர்ல நோயாளியா இருந்த தாமஸோட மனைவி கிட்ட போய் பேசுறாரு. அவங்களும் பயங்கரமா திட்டினாங்க. தான் ஒரு விபச்சாரியாவும் மகன் கூலி வேலை செஞ்சும் கஷ்டப்படுறத பத்தி சொன்னாங்க. அதுக்கு நீதான் காரணம்னு ஆர்த்தரை திட்டினாங்க. ஆர்த்தர் அவங்களுக்கும் தன்னோட சொந்த காசை கொடுத்தாரு. ஆனா அவங்க வாங்கல. இந்த பணத்துல நாங்க வாழ்ந்தா அது வாழ்க்கையே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆர்த்தர் சொன்னாரு, இது உங்களுக்கு தகுதியான பணம், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, இந்த இடத்துல கௌரவத்தை விடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்க வைக்கிறாரு. மேலும் தனக்கு டிபி இருக்க விஷயத்த அந்த பெண் இருமலை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட மகன் நன்றி சொல்ல வந்தப்போ ஆர்த்தர் தடுத்தாரு. நான் உங்க நன்றிக்கு தகுதியானவனே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு. அப்புறம் தேர்ட் சாப்டர்ல பார்த்துருப்போம் இல்லையா, 2 ஃபேமிலியை சேர்ந்த 2 காதலர்கள். ஆர்த்தர் கூட தூதுபுறாவா இருந்தாரு. அவங்களையும் ஆர்த்தர் சேர்த்து வச்சு வழி அனுப்பி வைக்கிறாரு. இப்படியெல்லாம் செய்ய இவங்க சந்தோஷத்துல கடவுளையே பார்க்குறாரு ஆர்த்தர். எல்லாம் நல்லா போக ஒரு நாள் திடீர்னு ஜான் மனைவியான அபிகேல டிடெக்டிவ் ஏஜென்ட் மில்டன் கடத்திட்டதா செய்தி வருது. அவங்கள மீட்டு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா மைக்கா வேண்டான்னு சொல்றான். டேய் நோயாளி, உனக்கு வேணும்னா நீ போன்னு சொல்கிறான். மேலும் டச்சையும் போக விடாத மாதிரி செய்கிறான். கேங் மெம்பரான டில்லி அப்படின்ற பொண்ணுக்கிட்ட ஜாக்கை ஒப்படைச்சிட்டு ஆர்த்தரும் சாடியும் மனசு கேட்காம அபிகேலை மீட்டு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அங்கே போனதும் ஆர்த்தருக்கு சண்டை போட தெம்பில்லாதனால ஸ்னைப்பரில் தூரத்தில் பேக்கப் கொடு, நான் போகிறேன்னு சாடி சொல்கிறாங்க. ஆர்த்தருக்கு இது ஏற்றுக்க முடியல. எந்த சண்டையிலையும் ஆர்த்தர் இதுவரை பதுங்கினதில்லை. ஆனால் இப்போது சாடி ஆர்த்தரால் முடியாதுன்னு சொன்னதும் அதுதான் உண்மைன்னு உணர்ந்து சாடிக்கு தற்காப்பு கொடுத்தாரு ஸ்னைப்பரில். அபிகேலையும் கண்டுபிடிச்சு கட்டை அவுத்து விடும்போது ஏஜென்ட் மில்டன் அங்கே வந்தார். அவர் அப்போ சொல்லும்போது தான் தெரியுது, இத்தனை காலமாக இவங்களுக்குள்ளே இருந்த கருப்பாடு, இன்ஃபார்மர், துரோகி, டச் மனைவி ஒன்றும் கிடையாது, அது சாக்ஷாத் நம்ம மைக்கா தான் அப்படின்னு. டச் மனைவி மோலி டச்சை பிரிஞ்ச தனிமையிலையும் கோவத்தினாலேயும் குடிச்சிட்டு அன்னைக்கு அப்படி போய் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த அதிர்ச்சியில் இருக்க உடனே ஏஜென்ட் மில்டன் ஆர்த்தரை கொல்ல வராரு. ஆனால் தற்காத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆர்த்தர். அப்போ அபிகேல் பின்னாடி இருந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொள்றாங்க ஏஜென்ட் மில்டனை. ஆக்சுவலாக அவங்க கட்டை மெதுவாக இவ்வளோ நேரம் அவுத்துருக்காங்க. கேங்குக்கு 3வது பெரிய எதிரியாக இருந்தது இவர் தான். இவரும் இப்போ காலி. ஆரம்ப காலங்கள்ல இருந்தே மைக்காவை ஆர்த்தருக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் அவன் இவ்வளோ பெரிய துரோகம்லாம் பண்ணுவான்னு ஆர்த்தர் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை உயிர்கள் போச்சதுனால. இப்போ மைக்கா டச்சை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கனால வலது கையாவே மாறிட்டான். எல்லாமே அவனோட ஆட்டம் தான். இது பிடிக்காமலே சிலர் கேங்கை விட்டு விலகிட்டாங்க. ஆர்த்தரும் அபிகேல் கிட்ட, உன் கணவன் ஜானியும் உன் பையன் ஜாக்கியும் கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போயிருங்க, இனி இந்த கேங்லாம் உங்களுக்கு வேணாம், இங்கே அடுத்து யார் உயிரை விற்பான் அந்த மைக்கான்னு தெரியாதுன்னு சொல்லி வழி அனுப்புகிறாரு. ஜானையும் நான் சீக்கிரமே அனுப்பி வைக்கிறேன்னு வாக்கு தராரு. அவரும் தன்னோட தொப்பியை மாட்டிட்டு குதிரையில் டச்சையும் மைக்காவையும் சந்திக்க போகிறாரு. போகிற வழியில் தான் செஞ்ச பிராயச்சித்தங்களையும் தான் மேலே அன்பு வச்சிருந்த எல்லாரையும் நினச்சிட்டே போகிறாரு. குளிர்லையும் தென்றல்லையும் துக்கத்துலேயும் சந்தோஷத்துலேயும் ஒரு கேங்காக எப்படி எல்லாரும் நிம்மதியாக ஒற்றுமையாக இருந்தோன்னு யோசிக்கிறாரு. வாழ்க்கையில் தப்புகள் செஞ்சுருந்தாலும் பலருக்கு பற்பல நன்மைகளை சமீப காலத்தில் செஞ்சதை நினச்சி திருப்தி அடைஞ்சு குதிரையில் பயணிக்கிறாரு. அங்கே கேம்ப்க்கு போனதும் மைக்காவை துப்பாக்கி முனையில் நிறுத்துறாரு ஆர்த்தர். ஏற்கனவே குழம்பி இருந்த டச் ஆர்த்தரை கன் பாயிண்ட்ல நிறுத்துறாரு. என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்புறவங்க என் பக்கம் வாங்கன்னு ஆர்த்தர் சொல்ல அவரை தப்பா நினைச்சிடுறாரு டச். தன்னோட பதவிக்காக தான் ஆர்த்தர் ஆசைப்படுறான்னு புரிதலுக்கு வந்துடுறாரு. அப்போ மைக்கா மனசாட்சியே இல்லாம மிஸ் கிரிம்ஷாவை சுட்டு கொண்டுடுறான். ஆனா இந்த நிலைமையில கூட அவன் இப்படி பண்ணியும் கூட மைக்கா அண்ட் டச் பக்கம் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நின்னாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி வச்சிருந்தான் மைக்கா. ஜான் மட்டும்தான் ஆர்த்தர் கூட நின்னாரு. அப்போன்னு பார்த்து அங்க டிடெக்டிவ் ஏஜென்ட் மில்டனை கொன்னதுக்காக நிறைய ஏஜென்ட்ஸ் ஆயுதங்களோட வர இந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு ஆர்த்தர் ஜானை வழி அனுப்பி வைக்க முயற்சி பண்ணாரு. மைக்காவோ ஆர்த்தர் அண்ட் ஜானை கொன்னே தீரணும்னு இருக்கான். அப்போதான் இனி எல்லாம் அவராஜ்யமா இருக்கும் அப்படின்றதுனால. இப்படி இருக்க தப்பிச்சு போற வழியிலேயே ஆர்த்தரோட குதிரை இறந்துருது. பல வருஷங்களா பல இடங்களுக்கும் சண்டைக்கும் எல்லா பயணமும் நம்ம கூடவே இருந்த அந்த குதிரை இப்ப இறந்து போச்சு. ஆனா அதோட உயிர் நாடி நிக்கிற அந்த தருணத்துல கூட ஆர்த்தர் அதை தலையில தடவி விட்டு பெருமைப்படுத்தி அனுப்பி வச்சாரு.
அவரோட நன்றியையும் தெரிவித்தார். நேரம் இல்லை ஆர்த்தர்னு ஜான் அவரை கூப்பிட 2 பேரும் தப்பிச்சு போகிற வேலையை மறுபடியும் தொடர்ந்தாங்க. ஒரு இடத்துல திடீர்னு ஆர்த்தர் நின்று, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல ஜான், என் உடம்பு ஒத்துழைக்கல, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. ஜான் மறுக்கிறாரு. ஆனால் ஆர்த்தர், தயவு செஞ்சு போ ஜான், உன்னை உன் மனைவி கூட சேர்ப்பேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவரோட சாட்சல், அதாவது அவரோட பொருட்கள் ஆயுதங்கள் எல்லாமே இருக்க பேக்கையும் அவரோட தொப்பியையும் ஜானுக்கு தராரு. நீ போ ஜான், என்னை தாண்டி ஒருத்தவன் பின்னாடி வரமாட்டான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அங்கே இருந்த மிச்ச டிடெக்டிவ் ஏஜென்சியும் ஆர்த்தர் முடிஞ்ச வரை சுடுறாரு. அவங்க தொல்லை ஒழிஞ்சுதுன்னு பார்த்தா திடீர்னு மைக்கா ஆர்த்தர் பின்னாடியே இடிச்சு 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை ஏற்படுது. அசுரத்தனமாக 2 பேரும் கைகள்லேயே சண்டை போடுறாங்க. ஆயுதம் எதுவும் அப்போ இல்லாதனால ஆர்த்தர் அவரோட மிஞ்சி இருந்த பலம் எல்லாத்தையும் எடுத்து ஜானை காப்பாற்றி அனுப்ப முயற்சி பண்ணாரு. அதுக்காக சண்டையும் இப்போ மைக்கா கிட்ட போடுறாரு. ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறம் 2 பேரும் பலவீனமாகி கீழே விழுந்துட்டாங்க. அப்போது அங்கே கடந்த ஒரு ரிவால்வரை ஆர்த்தர் கவனிச்சார். அதை எடுக்க ரொம்ப முயற்சி பண்ணி தவழ்ந்து போனார். ஆனால் அப்போவும் மைக்கா, டே நோயாளி, நீ சாக போறடான்னு சொல்லி கேவலப்படுத்திட்டு இருந்தான். ரொம்ப முயற்சி பண்ணி ஆர்த்தர் அந்த ரிவால்வர் கிட்ட போனார். ஆனால் அப்போ அங்கே ஒரு கால் ஆர்த்தரை தடுத்துது. அது வேற யாரும் இல்லை, டச் தான். போதும் ஆர்த்தர், நிறுத்துன்னு டச் சொல்றாரு. அப்போ ஆர்த்தர் பேசக்கூட முடியாம கஷ்டப்பட்டு சொல்றாரு, டச், மைக்கா தான் அந்த நய வஞ்சகன், உன் மனைவி இல்லை அப்படின்னு. ஆர்த்தர் குரல் கூட சுத்தமா போயிருச்சு. அவரால் பேசவே முடியல. ஆனாலும் முயற்சி பண்ணி சொல்றாரு, உனக்காக என்கிட்ட இருந்த எல்லாமே கொடுத்தேன் டச், எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ மைக்கா சொல்றான், டச், நம்ம ஜெயிச்சிட்டோம், அவன் பேசாத கண்டுக்காத, வா போலாம் அப்படின்னு. அதுக்கு ஆர்த்தர் சிரிச்சிட்டு சொல்றாரு, ஜெயிச்சிட்டியா? நீயோ நானோ ஏன், நம்ம யாருமே ஜெயிக்கலடா, ஜான் ஜெயிச்சிட்டான். அவன் வன்மம் இல்லாத மனசோட குடும்பத்தோட வாழ போறான்டா, நான் அவனை வாழ வச்சுட்டேன், அவன் ஜெயிச்சிட்டான், என் தம்பி அப்படின்னு சொல்றாரு. அவரோட வாழ்க்கையோட கடைசி வரிகள் இதுதான். சீக்கிரமே மைக்காவும் டச்சும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஆர்த்தர் மோர்கன் அப்படின்ற ஒரு மாமனிதனோட வரலாறு இங்க முடியுது. இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்று விடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்று விடும். விஸ்வாசத்துக்கே பேர் போன ஒருத்தனா வாழ்ந்து கூட இருக்கிறவங்களுக்கு உழைச்சு தேஞ்சு சாவின் விளிம்பில் கூட உதவி கேட்டவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு தன்னோட நண்பன் மற்றும் சகோதரன் மாதிரியான ஜான் வாழ்க்கைக்காகவே இப்படி ஒரு வலி நிறைஞ்ச அனாத மாதிரியான சாவை ஏற்றுக்கிட்டாரு. வேர்க்கையேற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. வேர்க்கையேற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. சில வருஷங்களுக்கு பிறகு ஜான் தன்னோட மனைவி அபிகேல் கூடவும் கொஞ்சம் வளர்ந்த தன்னோட மகன் ஜாக் கூடவும் நிம்மதியாக ஒரு ஃபார்ம் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். கேங்கும் இப்போ இல்லை, ஜானுக்கு கேங் லைஃப்பும் இல்லை, கன்ஸ் இல்லை, அவர் உலகமே சின்னதாக மாறிச்சு. மனைவி, மகன், அவர், அவ்வளோதான். ஜிம் அப்படின்ற ஒரு பேரோட வாழ்ந்துட்டு வந்த அவருக்கு வாழ்க்கை அழகாக போச்சு. ஆனால் வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் நிழல் கண்டிப்பாக இருக்கும்ல. தன்னோட மகனோட ஒரு நாள் டவுனுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது சில மர்ம கும்பல் அவரை பின்தொடர்ற மாதிரி உணர்ந்தார். குதிரை வண்டியை நிறுத்தி அவங்க கிட்ட பேச அவங்க உடனே தாக்க ஆரம்பித்தாங்க. தன்னையும் தன்னோட மகனையும் காப்பாற்ற வேற வழி இல்லாமல் தற்காப்புக்காக வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு கொள்றாரு. அவரோட பையன் பயந்து போயிட்டான். இதெல்லாம் பார்த்து வீட்டுக்கு வந்த அபகேலும் பயந்து திட்டுறாங்க. ஒரு மனுஷன் அவனோட வாழ்வாதாரத்தை மாற்றவே முடியாதான்னு வருந்துறாரு. இந்த வன்முறை என்னைக்கு தான் அவரை பின்தொடர்றது நிறுத்த போகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு தந்தி வருது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஹே ஜிம், நீ ஒருவேளை நான் நினைக்கிற சாணம் இருந்தா தயவு செஞ்சு இப்படி வாழாத, என்னை வேலண்டைன் ஹோட்டலில் சந்திக்கவா, உங்ககிட்ட பேசணும். இப்படிக்கு சாடி ஆட்லர்.
ஜானும் சாடியை போய் சந்திக்க ஆர்த்தரை பற்றி பேசுகிறாங்க ரெண்டு பேரும். அவரை கேங் மெம்பரான சார்ல்ஸ் புதைச்சு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சதா சாடி சொல்கிறா. மேலும் சாடி ஒரு பவுண்டி ஹண்டராக வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் இதில் உயிர் போனாலும் கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. செத்துட்டா என் கணவன் கூட நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜான் கிட்ட, நீ ஏன் இப்படி அடையாளத்தை மறைச்சு வாழ்கிற, நானும் சார்ல்ஸும் மைக்காவை தேடாத நாளே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஜான் தன்னோட குடும்பத்துக்கு இதனால இருக்க ஆபத்தை பற்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சில நாள் இப்படியே போகுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் சாடியும் கேங் மெம்பரான சார்ல்ஸும் ஜான் வீட்டுக்கு வந்து நாங்கள் மைக்கா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அபிகேல் இதை கேட்டு அதிர்ச்சியாகி, அதுக்கு என்ன, ஏன் இங்கே வந்து சொல்கிறீங்கன்னு கேட்க சாடி சொல்கிறாங்க, நாங்கள் எப்படியும் அவனை 2ல் 1 பார்க்க தான் போகிறோம். ஜான் வரானா இல்லையான்னு கேட்கறதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மனைவி தடுக்கிறாங்க, சாடி கூப்பிடுறாங்க. இந்த 2 தேர்வில் எதை தேர்ந்தெடுக்கலான்னு ஜான் யோசிச்சாரு. எதுவும் பேசாமல் வீட்டுக்குள்ளேயே திரும்ப போனார். ஆனால் உள்ளே போய் ஆர்த்தர் மோர்கனோட ஆயுதங்களையும் தொப்பியையும் எடுத்தார். அபிகேல் அழுதாங்க, தடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ ஜான் சொன்னார், நாம் இப்போ வாழ்கிற நல்ல வாழ்க்கைக்கு காரணமே ஆர்த்தர் தான். மைக்காக்காக நான் போகிறது பழிவாங்கல்னு நினைக்காத, இது என் கடமை. அங்கே போய் நான் செத்தாலும் பரவாயில்ல, மைக்காவை கொல்ல முயற்சி பண்ணாமல் இருக்க மாட்டேன். இதுக்காக தான் இத்தனை வருஷம் தவம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மைக்கா ஒளிஞ்சிருக்க அந்த பனிமலைக்கு போகிறாங்க. அங்கே இருந்த மைக்காவோட ஆளுங்களை ஆர்த்தர் மோர்கனோட ஆயுதங்களால் வெறி பிடிச்ச மாதிரி சுட்டு கொண்டாரு ஜான். ஆனால் போகிற வழியிலேயே சார்ல்ஸுக்கு அடிபட்டு முடியாமல் படுத்துடுறாரு. இருந்தாலும் நம்ம ஜான் அண்ட் சாடி காயங்களோடவே மைக்காவை கண்டுபிடிச்சாங்க. சாடி கன் பாயிண்டில் மைக்காவை பிடிக்க ஒரு ட்ரிகர் எழுத்துனா மைக்கா க்ளோஸ் அப்படின்ற நிலமை வருது. ஆனால் என்ன தான் துப்பாக்கி முனையில் மைக்கா இருந்தாலும் இங்கே ஒரு திருப்பு முனை வருது. அந்த இடத்துல டச்சும் வந்தார். அவர் 2 பிஸ்டலோட வெளியே வந்தார். என்ன ஜான், சாடி பார்த்து ரொம்ப நாள் வச்சு போலன்னு சொல்கிறாரு. மைக்காவும் இந்த கவன சிதறலை பயன்படுத்தி சாடியை கன் பாயிண்டில் பிடிச்சிட்றான். எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் இப்படி பண்ணாத டச்சுன்னு ஜான் வருந்துறாரு. அதோட இங்கே எதுக்கு வந்த டச்சுன்னு கேட்க டச் சொல்கிறாரு, நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான். உடனே டச் ரிவால்வர் எடுத்து மைக்காவை சுடுறாரு. மைக்கா வயிற்றுல இருந்து ரத்தம் பீச்சி அடிக்குது. அப்போ மைக்கா உடனே அவன் கண்ணை உயர்த்தினா. ஆனால் ஜான் மின்னல் வேகத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்ட இருந்த ஒரு வில்லை உயர்த்தி மைக்காவை தெரிஞ்சோ தெரியாமலோ பல நாள் வாழ விட்டு அதை முழுசாக அனுபவிக்க விடாமல் அவனை நம்ம ஜான், சாடி அண்ட் சார்ல்ஸ் கொண்டாங்க. மேலும் பிளாக் வாட்டர் அப்படின்ற ஏரியில் நம்ம கேங் முதல்ல கொள்ளையடிச்சாங்கல்ல, அந்த பணத்தையும் தங்க பிஸ்கட்களையும் மைக்கா அங்கே ஒளிச்சு வச்சிருந்தான். அதை சாடி ஜானை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஜானும் எடுத்துக்கிட்டான். டட்ஸ் எதுவும் பேசாமல் ஜான் பார்த்துட்டு வருத்தத்தோடவும் குற்ற உணர்ச்சியோடவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம வாண்டர்லேண்டா கேங் எதிரிகள்னால அழியலை, துரோகம்னால தான் அழிஞ்சுது. அந்த துரோகியும் இப்போ அழிஞ்சிட்டான். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஆர்த்தரை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அவர் மேலே பயங்கரமான மரியாதையும் இருக்கும். ஏன்னா ஆர்த்தர் மோர்கனோட தியாகத்தின் வெளிப்பாடாக இப்போ ஜான் வாழ்கிறான். ஆர்த்தருக்காக வாழ்கிறான், ஆர்த்தராகவே வாழ்கிறான். சில நாளுக்கு அப்புறம் ஆர்த்தர் தன்னோட பேக்கில் தன்னோட காதலி கொடுத்து பத்திரமா வச்சுருந்த ரிங்கை ஜான் எடுத்து அபிகேல்கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஒரு அழகான ஏரியில். நாம் முறையாக கேங்கில் இருந்தப்போ கல்யாணம் செஞ்சுக்கல, அதனால் இப்போ கேட்குறேன், என்னை முறையாக கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அந்த மாலை பொழுதில் ஜான் அபிகேல்கிட்ட கேட்க ஆனந்த கண்ணீர் விட்டு கண் கலங்கி அபிகேல் சம்மதிக்கிறாங்க. இந்த அழகான காவியமும் இதோட முடியுது. Oh
நெஞ்சமே புகழ் பாடும் தன்னம்பிக்கை ஆயுதம் என்று போராடும் போது